சரிப்பா, குட் மார்னிங். ஓகே, இப்போ நம்ம பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாலிட்டினா எப்படி இருக்கும்னா, நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லாம் வந்து சிவிக்ஸ்னு ஒரு டாபிக் படிச்சிருப்பீங்கல்ல. சிவிக்ஸ் ஞாபகம் இருக்கா? குடிமையியல்னு படிச்சிருப்பீங்க. போனா போதுன்னு ஒரு 2 லெசன் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்ப படிச்சுமா இல்லையான்னு தெரியல. ஆனா இப்ப இந்த எக்ஸாமுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்ஜெக்டா நம்மளுக்கு பாலிட்டி அமையுது. ஓகேவா? ஏன்னா குரூப் 1ல கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின்ஸ் வருது? 40 கொஸ்டின்ஸ் குரூப் 1ல வருது. குரூப் 2 அண்ட் குரூப் 4ல நம்மளுக்கு 15 கொஸ்டின்ஸ் வருது. அது மட்டும் இல்லாம நாட்டுல என்னப்பா நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா பாலிட்டி தெரிஞ்சாதான் புரியும். ஸோ இதுல நம்ம ஒரு 3-4 கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன முடிச்சிருக்கோம்? மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் முடிச்சிருக்குமா? அது இல்லாம சிட்டிசன்ஷிப் அப்படின்னு முடிச்சிருக்கோம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன, நான் சிட்டிசன்ஷிப்பும் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸும் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுப்பேன். இப்போ டெஸ்ட் வரதுனால நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமைனா என்ன அர்த்தம்? அடிப்படை உரிமை யாராவது என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கீங்களா? அடிப்படை உரிமைக்கு அடிப்படை உரிமைக்கு அட்டன் பண்ணிருக்கீங்களா? வேற யாருக்காவது தெரியுமாப்பா? யாருக்கெல்லாம் தெரியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அர்த்தம்? சும்மா ரொம்பலாம் யோசிக்காம பேர் வச்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னவா இருக்கும்? ட்ரை. வெரி குட். அவ்வளவுதான் பேசுறது. அப்புறமா என்னெல்லாம் இருக்கும்பா சொல்லுங்க சும்மா. ஞாபகம் இருக்கா? எடுத்தது சொல்லுங்க. ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி. இந்த சைடு பேசுறதுக்காக தான் கேக்குறேன். டிராவல், வெரி குட். டிராவலும் இருக்கு. வேற உங்களுக்கு என்னப்பா உரிமை இருக்கு? இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்ல, பேசுறதும் உரிமை தானே. பேசுறது உரிமை இல்லைன்னா என்னால இங்க பேச முடியுமா? பேச முடியாதுல்ல. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னா ஒரு பேசிக் ரைட்ஸ், அடிப்படையா இந்த உரிமையாவது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் உருவாக்கும் போது என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ரைட்ஸ் தான் எனக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? வேர்ல்டுல ஒன்னு அந்தந்த கண்ட்ரிஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு ரைட்ஸ் கொடுப்பாங்க. மொத்தமா வேர்ல்டு ஃபுல்லாவே ஹியூமன் ரைட்ஸ்னு ஒரு ரைட்ஸ் இருக்கு. மனித உரிமைகள் சொல்லிட்டு ஒரு உரிமைகள் இருக்கு. மனித உரிமைகள் மாத்தவே முடியாது, அது எல்லாருக்குமே காமன். ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்றது இந்தியாவில் எடுத்துட்டு வரப்பட்டதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்? சேஞ்ச் பண்ணலாம். நேஷனல் ரைட்ஸ், தட் மீன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் என்ன பண்ண முடியாது? மனித உரிமைகளை மீற முடியாது. கேள்விப்பட்டிருப்பீங்க மனித உரிமை மீறல் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னெல்லாம் ரீசன்ட் கேஸ் நடந்துச்சு? ரீசெண்டா உங்க காதுல கேட்ட என்னென்னலாம் வழக்குகள், விஷயங்கள் மனித உரிமை மீறி இருக்குன்னு சும்மா சொல்லுங்க. வெரி குட். போலீஸ் கஸ்டடி. வேற அதுக்கு எலாபரேட், அதாவது ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? ஏதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா நியூஸ்ல? போலீஸ் கஸ்டடி, போலீஸ் டெத்து. யாரு? சாத்தன்குளம் கேஸ் ஞாபகம் இருக்கா? சாத்தன்குளம் கேஸ் என்னது? கஸ்டடியல் டெத். கஸ்டடிக்குள்ளேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க? அடிச்சுட்டு இறந்துட்டாங்க அவங்க 2 பேரும். அப்ப என்னப்பா இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு அடிப்படை உரிமை இல்லைன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்ப அதுல கேஸ் போட்டு அதுல யாரெல்லாம் தப்பு செஞ்சாங்களோ அவங்க மேல என்ன கொடுத்துருக்காங்க? ரெட்டை மரண தண்டனை கொடுத்தாங்க. நியூஸ் பாத்தீங்கல்ல? அப்ப இந்த அவங்க இறந்துட்டாங்க தான், இல்லைன்னு சொல்ல. ஆனா இதுக்கப்புறம் திருப்பியும் இது மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்காகவும் அந்த 2 பேருக்கு நியாயத்தை வழங்குறதுக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க? இந்த அடிப்படை உரிமை அதுக்கு என்ன பண்ணிருக்கு? இடம் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். வேற ஏதாவது கேஸ் ரீசெண்டா ஒருத்தவங்க கூட இறந்தாங்களே, யாருப்பா? ஆகாஷ் அவங்க பேரு? அஜித். ஓகே, சோ அஜித் கூட இறந்தாங்க. அப்ப இதெல்லாம் என்னது அப்படின்னா போலீஸ் கஸ்டடியில அடிப்படை உரிமை மீறப்படுது. இப்ப நார்மல் இது இவ்வளோ குரூஷியலா நம்ம போக வேண்டாம். நார்மலா இப்ப நீங்க படிக்கிறீங்க கரெக்டா? படிப்புல பார்த்தோம் அப்படின்னா பெண் கல்வி அப்படின்னு நம்ம வந்து பேசுறோம். ஆனா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஏதாவது நெகட்டிவா இருக்கா? பெண்களுக்கு கல்வி கொடுக்கலன்னு இந்தியாவில் ஏதாவது இருக்காப்பா? எதுவும் இல்ல. எல்லாருக்குமே கல்வி கிடைக்குது. இல்லைன்னா நம்ம ஏதாவது என்ன பண்ணிருப்போம்? கண்டிப்பா போராட்டம் பண்ணிருப்போம். பெண் கல்விக்கு தான் இப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்காக தான் நிறைய ஸ்கீம்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நிறைய ஸ்கீம்ஸ். SSA சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் சொல்லிட்டு 2 ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பெண்களை பாதுகாப்போம், பெண் கல்வியை பாதுகாப்போம் சொல்லிட்டு பேட்டி பதோ பேட்டி பச்சோன்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. வேற என்ன படிக்க வைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க? காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், லேப்டாப். இதெல்லாம் நார்மலா படிக்க வைக்கிறதுக்காக இருந்தாலும் பெண் கல்வியை இன்னும் கூட என்ன பண்றாங்க? இதை வந்து இதனால இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றாங்க. இன்னும் போக்கஸா கொடுத்தாங்கன்னா புதுமை பெண் திட்டம். இது நம்மளுக்கு தெரியும். முன்னாடி புதுமை பெண் திட்டம் எப்படி இருந்தது? யாருக்காவது ஐடியா இருக்கா? புதுமை பெண் திட்டம் முன்னாடி என்னன்னு சொல்லிட்டு இருந்தாங்க? வெரி குட். மூவலூர், ராமாமிர்தம்,
ஏழை பெண்களுக்கான திருமண உதவி திட்டமா இருந்துச்சு. ஓகேங்களா, அது அந்த அளவுக்கு போய் சேர மாட்டேங்குது. சோ பெண்களுக்கு கல்யாணம் பண்றதை விட பெண்களுக்கு உயர்கல்வி கொடுத்தோம்னா இன்னும் நல்லதுக்காக என்ன பண்றாங்க, அந்த திட்டத்தை புதுமை பெண் திட்டமா மாத்துறாங்க. அப்போ 6th இருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ல படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பசங்க காலேஜ் போறாங்கன்னா மாசம் மாசம் என்ன கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதுதான் புதுமை பெண் திட்டம். இப்போ இந்த மாதிரி கொடுக்குறாங்களே, அப்ப இதுக்காகவாது பெண்ணை என்ன பண்ணலாம், படிக்க அனுப்பலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு சின்னதா ஒரு இனிஷியேட்டிவ்ஸ். அப்ப பெண் கல்விக்கு இங்க அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க, ஏன்னா நம்மளுக்கு அதுக்கான அடிப்படை உரிமையே இருக்கு. ஆர்டிகல் 15 ஆர்டிகல் 16 என்ன கொடுத்திருக்காங்கன்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு பாகுபாடு காட்டக்கூடாது, பாலினத்துல, ஓகேங்களா, ஜெண்டர்ல பாகுபாடு காட்டாதீங்க. அப்ப ஆண் பெண் திருநங்கைகள் எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே ஈக்குவலா என்ன பண்ணுங்க பாருங்க. யார்கிட்ட சொல்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்டப்பா சொல்றாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார்கிட்ட சொல்றாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் இப்படி கேட்பாங்க, நம்ம மாங்குன்னு 12 இருந்து 35 ஃபுல்லா படிச்சுட்டு இந்த ஆர்டிகல் யார்கிட்ட சொல்றாங்கன்னு கேட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். கரெக்டா, இதுதான் புரிஞ்சு படிக்கிறது. அப்போ அரசே நீங்க எக்காரணத்து கொண்டு என்ன பண்ணாதீங்கன்னா பாகுபாடு காட்டாதீங்க. அப்ப யார்கிட்ட சொல்றாங்க, அரசாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, கவர்மெண்ட் கிட்ட சொல்றாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். சோ அதை பத்தி தான் நம்ம என்ன பார்க்க போறோம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். இதுல 12 இருந்து 35 வரைக்கும் ஆர்டிகல்ஸ் இருக்கு. அப்படியே கூடயே படிச்சுக்கோங்க. 100% 2 to 3 to 4 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கிடைக்கும். அப்ப ஈஸியா இருக்குமா கொஸ்டின்ஸ், தாறுமாறா இருக்கும். அப்போ முதல்ல பேசிக்ஸ் கொஸ்டின் படிக்கணும், அதுக்கப்புறமா கஷ்டமா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கணும். கஷ்டமா இருக்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், இப்ப டெஸ்ட் எழுதி பாப்பீங்கல்ல, அதுல உங்களுக்கு இருக்கும் பேராகிராஃபா இருக்கும், கொஸ்டின் புரியும். ஆனா பேராகிராஃப் படிக்கும் போது என்ன ஆயிடும், டென்ஷன் ஆகி தெரிஞ்ச கொஸ்டினே தப்பாயிடும். நிறைய தப்பு பண்ணிருக்கீங்களோ, தப்பாயிடும். அப்போ இந்த டெஸ்ட் நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸாம்க்கு எழுதுற டெஸ்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல பொறுமையா பேராகிராஃப் படிச்சு பழகப்படுத்திட்டீங்கன்னா எக்ஸாம் போகும்போது அந்த பேராகிராஃப்ல ஒரு பெரிய விஷயமாவே உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா, சோ பாக்கலாமா அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமை படிக்கும் போது இது நம்மளுக்கான உரிமை, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ சந்தோஷப்பட்டு என்ன பண்ணுங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, தேங்க்ஸ் டு கான்ஸ்டிடியூஷன், தேங்க்ஸ் டு அவர் ஆன்செஸ்டர்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி படிங்க. ஓகேவா, ஏன்னா வெறுமா படிச்சோம்னா படிப்புக்குன்னு படிப்போம். ஆனா இவ்வளவு நம்மளுக்கு நம்ம கஷ்டப்படாமே கொடுத்துருக்காங்கல்ல, அப்ப இது நல்லது தானே, அது படிக்கதான் நம்ம போறோம். ஓகேவா, ரொம்ப நம்ம ஒன்னும் போராட்டம் எல்லாம் பண்ண போறது இல்லை. அப்ப இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க, பார்ட் 3 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப நம்மளுக்கு பார்ட் 1 என்னது, யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ். ஆர்டிகல் என்னது 1 to 4. அடுத்தது என்னது பார்ட் 2 சிட்டிசன்ஷிப். அது என்ன ஆர்டிகல் 5 to 11. பார்ட் 3 என்னது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதுக்கு என்ன ஆர்டிகல் 12 to 35. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட் என்ன, ஆர்டிகல் என்ன. தேர்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த கண்ட்ரில இருந்து எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த கண்ட்ரில இருந்து எடுக்கிறாங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், யூஎஸ்ஏல இருந்து எடுக்கிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த சிட்டிசன்ஷிப் எந்த கண்ட்ரில இருந்து எடுக்கிறாங்க, யூகே. கரெக்டா, யூகே தானா, அப்ப யூகே தானாப்பா, அடிச்சு கேட்டாலும் யூகே தான், யோசிக்க கூடாது. ஓகேவா, ஏன் அதனால ஆப்ஷன் பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஓகேவா, சிட்டிசன்ஷிப்னு கொஸ்டின் பார்த்தோன்னே ஆன்சரை எடுத்துட்டு வந்துருங்க. அப்புறம் ஆன்சரை நீங்க யூகேன்னு வச்சோன்னா ஆப்ஷன் பாருங்க. ஓகேவா, சிட்டிசன்ஷிப் அடிச்சு கேட்டாலும் என்னதான், யூகே தான். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏ. உரிமைகள், நீதிபதிகள், அந்த மாதிரி எந்த விஷயம் போனாலும் நீங்க எங்க தான் போகணும், நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் போகணும். சரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்குள்ள இருக்கு, கான்ஸ்டிடியூஷன் புக்குக்குள்ள இருக்கு. அப்போ அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்கை பாதுகாக்கிறது யாரு, சுப்ரீம் கோர்ட். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசியல் அமைப்பின் பாதுகாவலன்னு சொல்லிட்டு யார சொல்றோம்னா சுப்ரீம் கோர்ட். அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் பாதுகாக்கிறா, சுப்ரீம் கோர்ட். கான்ஸ்டிடியூஷன் புக்ல இருக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யார் தான் பாதுகாக்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட் தான். என்னோட அடிப்படை உரிமை ஏதாவது மீறிச்சுன்னா நான் டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலான்னு சொல்ற ஆர்டிகல் என்னது, ஆர்டிகல் 32. வெரி குட், ஆர்டிகல் 32. பொதுவா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போவேன், ஹை கோர்ட் போவேன், சுப்ரீம் கோர்ட் போவேன், அப்பீல் பண்ணி மேல்முறையீடு பண்ணி. ஆனா அடிப்படை உரிமை மட்டும் மீறிச்சுன்னா நான் டைரக்டா எங்க போவேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கே போவேன் அப்படின்னு சொல்றதுதான் 32. இல்லப்பா நான் ஹை கோர்ட்டுக்கு போவேன், அடிப்படை உரிமை மீறிச்சுன்னா நான் ஹை கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றது 226. பின்னாடி பார்ப்போம், நோட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஒரு 5 பாயிண்ட் பார்த்திருப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன பார்ட், பார்ட் 3. என்ன ஆர்டிகல் 12 இருந்து 35. எந்த கண்ட்ரில இருந்து எடுக்கிறோம்,
யுஎஸ்ஏ. கான்ஸ்டிடியூஷனோட பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட். சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிச்சுன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்ற ஆர்டிகல் என்னது? 32 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 32 ஹை கோர்ட்டுக்கு போவேன்னு சொல்றது 226 226 இம்பார்ட்டன்ட். 7 பாயிண்ட் பார்த்துட்டுமா? 8th பாயிண்ட் என்னன்னா கான்ஸ்டிடியூஷனோட மேக்னா கார்ட்டா. மேக்னா கார்ட்டானா மகாசாசனம், ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாக்குமெண்ட் சொல்லுவோம்ல. அவ்வளோ பெரிய கான்ஸ்டிடியூஷன் புக்ல உங்களுக்கு எதுப்பா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிப்படை உரிமையோட மகாசாசனம், மேக்னா கார்ட்டா ஆஃப். எல்லாத்துக்கும் நோட்ஸ் இருக்கு, எழுத வேண்டாம், இது நீங்க ஞாபகம் வச்சதுக்காக தான் சொல்றேன். மேக்னா கார்ட்டா ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் எதை சொல்லுவோம் நம்ம? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு மேக்னா கார்ட்டா, அதாவது அடிப்படை உரிமையை முதல்ல உலகத்துக்கு கொடுத்தது யாரு? இந்தாப்பா. எப்பவுமே அரசர்கள் தான் மொத்த பவரும் கையில வச்சிருக்காங்க. ஆனா முதல் முறையா ஒரு அரசர் என்ன பண்ணிருக்காருன்னா, என்ன மாதிரி என் மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கணும்னு மக்களுக்கு ஒரு அரசர் என்ன பண்றாரு? உரிமையை கொடுக்கறாரு. அந்த உரிமை அது யார் கொடுத்தாங்கன்னா கிங் ஜான். ஓகேங்களா? கிங் ஜான் என்ன பண்றாருன்னா தன்னுடைய மக்களுக்கு உரிமைகளை கொடுக்கறாரு. அதனாலதான் அடிப்படை உரிமையோட மகாசாசனம்னு எதோ சொல்றோம்? ஜானோட அடிப்படை உரிமை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷனோட மேக்னா கார்ட்டா, அரசியல் அமைப்போட மகாசாசனம்னு கேட்டாங்கன்னா அது அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைக்கெல்லாம் மகாசாசனம்னு கேட்கறாங்கன்னா அது ஜானோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அவர் எப்ப எடுத்துட்டு வராருன்னா 1 to 15 அப்ப எடுத்துட்டு வராரு. அப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட பார்த்துருப்போமா? ஒரு தடவை சொல்லாமா? சொல்லுங்க. கான்ஸ்டிடியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் என்ன? ஆர்டிகல் என்ன? 12 to 35. எந்த கண்ட்ரி எடுக்கிறாங்க? யுஎஸ்ஏ. அடுத்தது ஓகே, கான்ஸ்டிடியூஷனோட கார்டியன், அதாவது பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பாதுகாவலன் யாரு? சுப்ரீம் கோர்ட். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிச்சுன்னா எங்க போவீங்க? சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்கன்னா என்ன ஆர்டிகல்? ஆர்டிகல் 32. ஹை கோர்ட்டுக்கு போறீங்கன்னா 226. இது வரைக்கும் ஓகே வாச்சா? அடுத்தது என்ன பார்த்தோம் நம்ம? என்ன பார்த்தோம்? கான்ஸ்டிடியூஷனோட மேக்னா கார்ட்டானா எதை சொல்வீங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட மேக்னா கார்ட்டானா எதை சொல்வீங்க? கிங் ஜான். கிங் ஜான் எப்ப அதை ரிலீஸ் பண்ணாருன்னா 1 to 15. கிங் ஜான் எந்த ஊருக்காருன்னா பிரிட்டன், யூகே கார். ஓகேவா? சோ பார்க்கலாமா? இதெல்லாம் தான் இங்க இருக்கு. சரிங்களா? முக்கியமான பாயிண்ட். சரி, இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துட்டோம். செகண்ட் பாயிண்ட் என்ன பாருங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபைபிள் இன் நேச்சர். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? நீதிக்கு உட்பட்டவை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வார்த்தை. ஜஸ்டைசபிள் இல்ல என்ஃபோர்ஸ்ட் பை கோர்ட், நீதிமன்றத்தால் நிலைநாடப்படும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இதை பத்தி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த உரிமைய அரசு மீறிச்சுன்னா டைரக்டா தண்டனை இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, இதப்பா அழிக்க முடியும்ல. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, டிபிஎஸ்பின்னு ஒன்று இருக்கு, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு 3 விஷயம் நம்மளுக்கு இருக்கு. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். டிபிஎஸ்பின்னா என்ன அர்த்தம்னா அரசுக்கே வழிகாட்டுறோம். அரசே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் சொல்ற பிரின்சிபிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அட்வைஸ் தான் பண்றோம். கம்பல்சரியா இது நீங்க எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், டிபிஎஸ்பினா கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்றது எப்பவுமே நம்மளுக்கு தானே எல்லாரும் செய்யறாங்க. அப்ப நம்ம அரசுக்காக ஏதாவது செய்யணும்ல, நம்ம இந்தியாவுக்காக ஏதாவது செய்யணும்ல. அப்ப கடமைகளை பத்தி பேசுறது. டிபிஎஸ்பியும் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட், நீதிமன்றத்தால் நிலைநாடப்பட வேண்டிய, அதாவது நிலைநாட்டப்பட முடியாதுன்னு சொல்றாங்க.
ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்கிட்ட இருந்து எடுத்துட்டீங்கன்னு நீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போறீங்க, சுப்ரீம் கோர்ட் உங்களுக்காக கேஸ் எடுத்து நடத்தும். ஓகேங்களா? அதுதான் என்னன்னு சொல்றாங்க, ஜஸ்டிசபிள். அதே ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி, டிபிஎஸ்பில ஏதோ ஒரு விஷயம் கவர்மெண்ட் செய்யலன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. ஏன் அப்படி பண்ணிருக்காங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன் எழுதும் போதே டிபிஎஸ்பி இஸ் நாட் என்ஃபோர்சபிள் பை கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீதிக்கு உட்படாதுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா, டிபிஎஸ்பில நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க, அந்த விஷயத்தெல்லாம் செயல்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட அப்ப காசு இல்லை. 1950 நம்ம அப்ப பேபி மாதிரி, நம்ம கிட்ட அவ்வளவு காசெல்லாம் இல்லை. அந்த விஷயம்லாம் செயல்படுத்த முடியவே முடியாது. அம்பேத்கரே என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் அ நாவல் ஃபீச்சர்னு சொல்லியிருக்காரு, புதின பண்புகள்னு சொல்லியிருக்காரு. புதினம்னா என்ன அர்த்தம், நிறைய கற்பனைகள் விஷயம் இருக்கும், பறப்பாங்க, மேஜிக் பவர்ஸ்லாம் இருக்கும், அதுதானே நாவல் புதினம் சொல்லுவோம். அந்த மாதிரி டிபிஎஸ்பின்றது நடக்கவே நடக்காத ஒண்ணு, ஆனா நடந்துச்சுன்னா நாடு நல்லா இருக்கும். இனிமேல் போக போக நாட்டுக்கிட்ட காசு இருந்ததுன்னா இந்த டிபிஎஸ்பி பிரின்சிபிள்ஸ்லாம் நீங்க எடுத்துட்டு வாங்கன்னா அட்வைஸா தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆனா ஃபண்டமெண்டல் ரைட்ஸா கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். டிபிஎஸ்பியை எடுத்துட்டு வரலன்னா என்ன பண்ண முடியாது, நீதிமன்றத்துக்கிட்ட கேட்க முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிஃபையபிள் இன் நேச்சர். அடிப்படை உரிமை மீறிச்சுன்னா நீதிமன்றத்தால என்ன பண்ண முடியும், அதுக்கு ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுச்சா இந்த பாயிண்ட் ஓரளவுக்கு உங்களுக்கு? யாருக்கா இந்த பாயிண்ட் புரியாம இருக்கா? ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் மேக்னா கார்ட்டா ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய மகாசாசனம் இல்ல அரசியல் அமைப்போட மகாசாசனம் எதை சொல்றோம், அடிப்படை உரிமையை சொல்றோம். இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுச்சாப்பா உங்களுக்கு? அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஒரிஜினலி the constitution provides 7 fundamental rights. தொடக்கத்துல எத்தனை இருந்துச்சா, 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு. ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? இப்ப எத்தனை தான் இருக்கு, 6 தான் இருக்கு. என்ன போயிடுச்சு நம்ம கிட்ட இருந்து, சொத்துரிமை போயிடுச்சு, ரைட் டு ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. சரி, ஏன்பா நம்ம கிட்ட இருந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி போச்சு சொல்லுங்க, ஏன் போயிருக்கும்? ஏதாவது ஒரு ரைட் டு ப்ராப்பர்ட்டினா என்ன மீனிங், சொத்துரிமைனா என்ன அர்த்தம், என்ன பண்ணுவாங்க அதுல? ஓகே, ஒரு பிளேஸ ஓன் பண்றேன். இப்ப இதான்பா நான் என் இடம், ஓகேங்களா? என் இடம் இதை நான் வச்சிருக்கேன். திடீர்னு என்ன பண்றாங்கன்னா கவர்மெண்ட், நாங்க இங்க என்ன பண்ண போறோம், பஸ் ஸ்டாண்ட் போட போறோம், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், ஏதோ கவர்மெண்ட் விஷயம் சம்பந்தப்பட்டு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறோம், உங்க நிலத்தை நீங்க தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? தந்தே ஆகணும், நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்கன்னா என்ன பண்றது, அதுதான் ரைட் டு ப்ராப்பர்ட்டி. சொத்துரிமை என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் நீங்க என்ன பண்ண முடியாது, என்கிட்ட கேட்க முடியாது. இது ஒரு சாய்ஸ். ரெண்டாவது சாய்ஸ் என்னன்னா, இப்ப ஜமீன்தாரிகள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, ஜமீன்தாரிகள் கிட்ட எல்லாம் நிறைய நிலங்கள் இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒரிஜினல் நிலம் இல்ல, அவங்க ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து என்ன பண்ணிருப்பாங்க, பறிச்சிருப்பாங்க அந்த நிலத்தெல்லாம். அந்த காலத்துல காசு கொடுக்கல, நீங்க டாக்ஸ் கட்டலன்னு பறிச்சிருப்பாங்க. இப்போ சுதந்திரம் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இது ஒன்னும் நிலம் இல்லைல்ல, இது ஃபார்மர்ஸ் நிலம் தானே, திருப்பி ஃபார்மர்ஸ் கிட்ட கொடுக்கணும் தானே. அந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணத்துக்காக என்ன பண்றாங்கன்னா, ஜமீன்தாரி நில சீர்திருத்த சட்டம்னு கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின்படி ஜமீன்தாரி கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா லேண்ட்ஸ் எல்லாம் வாங்கி யார்கிட்ட கொடுத்துறாங்க, விவசாயி கிட்ட கொடுக்குறாங்க. இப்ப இந்த சைடுல இருந்து பாருங்களேன், அடடா நல்லா இருக்கே, அற்புதமா இருக்கே நீங்க நினைப்பீங்க. இதே நம்ம ஜமீன்தாரியா இருந்தா சொல்லுங்க, நீங்க ஜமீன்தாரியா இருந்தா உங்க நிலத்தை நீங்க கொடுப்பீங்களா? நல்லவங்களா இருந்தாலுமே நிலம்பா, நம்ம நிலம்பா, ரொம்ப வருஷமா நம்ம தானே யூஸ் பண்ணிருக்கோம், கொடுக்க மாட்டோம்ல. உங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன போயிடுச்சு, சொத்துரிமை போயிடுச்சு. அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது நல்லது நடந்திருக்கு, டிபிஎஸ்பி. ஓகேங்களா? மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு டிபிஎஸ்பி சொன்னல. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பார்க்கும்போது இது டிபிஎஸ்பி. ஆனா நீங்க சொத்து வச்சிருந்தீங்கன்னா இது என்னது, சொத்துரிமை போயிடுச்சு. அப்ப நிறைய பிரச்சனைகள் வருது. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்க கூடாதுன்னா அதுக்கப்புறமா என்ன பண்றாங்கன்னா, சொத்துரிமையை எடுத்துட்டாங்க, சொத்துரிமையும் உனக்கு இல்லைன்னு எடுத்துட்டாங்க. அப்போ அவ்வளவுதான், ஹார்ட் அட்டாக்கே வந்துடாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுக்கல, சொத்துரிமை என்னன்னு எடுத்துட்டாங்க, அடிப்படை உரிமையில இருந்து எடுத்து சட்ட உரிமைக்கு மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எடுத்துட்டு என்ன மாத்திட்டாங்க, லீகல் ரைட்ஸ்க்கு மாத்திட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல இருந்து அது எடுத்தாதான் பிரச்சனை. ஓகேங்களா? நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்குலாம் போகலாம். லீகல் ரைட்ஸ்ல இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்மளால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல எத்தனை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்தது, 7. ஒன்னு எடுத்துட்டாங்க, என்ன எடுத்துட்டாங்க, சொத்துரிமை, ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அப்ப ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஸ்டார்டிங் எதுல இருந்துச்சு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல. இப்ப எதுல இருக்கு,
லீகல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போயிடுச்சுன்னா டைரக்டா நான் எங்க போலாம்? சுப்ரீம் கோர்ட்டுக்கு. லீகல் ரைட்ஸ் போயிடுச்சுன்னா நான் போக முடியாது. ஓகேங்களா? இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? அப்ப அப்படிப்பட்ட ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது எடுத்துட்டாங்கன்னு சொல்றேன்ல. அப்ப எடுத்துட்டாங்கன்னா சும்மா எடுக்க மாட்டாங்கள, கான்ஸ்டிடியூஷனை சேஞ்ச் பண்றாங்க, திருத்துறாங்க. அப்ப எந்த அமெண்ட்மெண்ட்ல திருத்துறாங்க? 44th அமெண்ட்மெண்ட் 1978. சிஏஏனா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேங்களா? சரி, வேற என்னது? எங்க எடுத்துட்டு போய் வச்சுட்டாங்க? 300A. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? 31ல இருந்து 300Aக்கு போயிடுச்சு. பார்ட் 3ல இருந்து எங்க போயிடுச்சு? பார்ட் 12க்கு போயிடுச்சு. அடிப்படை உரிமையில இருந்து என்னவா மாறிடுச்சு? சட்ட உரிமை, லீகல் ரைட்ஸா மாறிடுச்சு. இவ்வளவு விஷயமும் எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா நடந்துச்சு? 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஓகேவா? இது புரிஞ்சுச்சு உங்களுக்கு? எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஹெட்டிங் போடுங்க. பார்ட் 3 பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ரோமன் லெட்டர்ஸ்ல இருக்கணும். என்ன ஆர்டிகல் பார்த்தோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா? ஆர்டிகல் 12ல இருந்து 35. அது போன ஸ்லைட்ல இருந்தது, இது எழுதிக்கோங்க. இந்த எழுதும் போது இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. கிங் ஜான் தான் ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுத்தாரு. அதனால அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன கொடுக்க சொல்றோம்? அடிப்படை உரிமையோட மகாசாசனம்னு சொல்றோம். எழுதிக்கோங்க. அதாவது இப்ப என்ன பண்ண, இப்போ அப்படியெல்லாம் விட மாட்டாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா காம்பன்சேஷனா ப்ராப்பர்ட்டிஸ்க்கான காசு கொடுப்பாங்க. மார்க்கெட் விலையில எவ்வளவு காசு இருக்கோ அது உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. ஆமா, கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நம்ம இப்ப அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லான்னு ஒண்ணு இருக்கும், நான் பின்னாடி சொல்றேன். இப்போ நீங்க சைனாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரே ஒரு வீடு மட்டும் நடுவுல இருக்கும். ஓகேங்களா? அது மக்களோட ஃபுல்லா பார்த்து அவங்க டெவலப்மெண்ட்காக, அவங்களோட வெல்ஃபேருக்காக பாக்குறது. நம்ம சட்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேற நம்ம கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் கிட்ட போய் கேட்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி கூட என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அது 9th ஷெட்யூல்னு ஒன்னத்துல ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அதை பத்தி நான் பின்னாடி சொல்றேன். அது ஒழிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1978ல சொத்துரிமையை இது பண்ணிட்டாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எடுத்துட்டாங்க. ஓகேவாப்பா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? எழுதிக்கோங்க. எங்க வைக்கிறது? சொல்லுங்கப்பா.
எழுதிட்டீங்களா? போலாமா நெக்ஸ்ட்? சரி, இது வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப பார்த்ததெல்லாம் மறக்கூடாது. ஓகேங்களா? சோ மொத்தமா 7 அடிப்படை உரிமை இருந்துச்சு, 1 போயிடுச்சுன்னு பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் 6 என்ன இருக்கு? இது நிறைய தடவை மேக்ஸ் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. தப்பி தவறி கூட என்ன பண்ணக்கூடாது, இதுல தப்பே பண்ணக்கூடாது. ஏன்னா இதை விட கஷ்டமாலாம் உள்ள நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏபிசிடி மாதிரி. அப்போ 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ரைட் டு ஈக்குவாலிட்டி. எழுதாதீங்க, நான் டைம் தரேன். ஓகேவா? சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமைனா என்ன அர்த்தம்? எடுத்தோன்னே பாருங்க, எந்த உரிமையும் வைக்கல, முதல்ல என்னதான் வச்சிருக்காங்க, சமம்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் என்னது, ஃப்ரீடமே உனக்கு. ஏன்னா நம்ம நிறைய வகையான மக்கள் இருக்கும். ஓகேங்களா? மதம், மொழி, அந்த மாதிரி பாலினம், ஏகப்பட்ட டிஃப்ரெண்டா என்ன இருக்கும், டிஃப்ரெண்டான மக்கள் இருக்கும். அப்ப எக்காரணத்து கொண்டு என்ன பண்ணாதீங்க அப்படின்னா, யாருக்கிட்டையும் பாகுபாடு காட்டாம சமமா நடத்துங்க. எல்லாரும் ஒண்ணுதான். அந்த பிளெட்ஜ் எல்லாம் எடுக்கிறோம்ல, ஸ்கூல்ல எடுத்த பிளெட்ஜோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அந்த பிளெட்ஜ் எல்லாம் எடுக்கிறது இல்ல. கரெக்டா? அப்போ என்ன சொல்றோம், ஆல் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்போ எல்லாருமே ஒருத்தர்தான். அப்போ மொழியில, மதத்துல, ஜாதியில எதுலையுமே என்ன பண்ணாதீங்க, பாகுபாடு காட்டாதீங்க. ஃபர்ஸ்ட் அதை தான் சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கான ஆர்டிகல் 14ல இருந்து 18. நம்ம ஆர்டிகல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட ஆர்டிகல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம், 12ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப 12 13 நம்ம பின்னாடி படிப்போம். இது 14ல இருந்து 18, 14, 15, 16, 17, 18 பின்னாடி படிக்கலாம். நெக்ஸ்ட் தான் ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரம். நீ சுதந்திரமா அப்படின்னு போட்டு பக்கத்துல எதுவானா போட்டுக்கோங்க. சுதந்திரமா சாப்பிடுறது, சுதந்திரமா வாழ்றது, கண்ணியத்தோட இருக்கிறது, கண்ணியத்தோட இறக்குறது. கரெக்டா? கண்ணியத்தோட வாழ்றதும் ரொம்ப முக்கியம், கண்ணியத்தோட இறக்குறதும் ரொம்ப முக்கியம். இப்ப நான் இறந்துட்டாங்க, யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா, அப்படியே இப்போ சப்போஸ் யாரும் இல்ல அவங்களுக்கு, ஓகேங்க, அப்படின்னா அப்படியே எங்கேயாவது தூக்கி போடாம அவங்களுக்கும் ப்ராப்பரா என்ன பண்றாங்க, இறுதி சடங்குலாம் நடத்தி தான் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, அவங்கள வந்து புதைக்கிறாங்க. அப்ப இதுதான் கண்ணியத்தோட இறக்குறது. ஒருத்தர் எப்படிப்பா கண்ணியத்தோட வாழ்றது அப்படின்னா, ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறது, அவங்களுக்கும் ஒரு சின்ன வீடு இருக்கிறது, அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு சாப்பிடுறது, இதுதானே கண்ணியத்தோட வாழ்றது. அப்ப அரசே ஒரு தனிப்பட்ட ஒருத்தர் வந்து கண்ணியத்தோட வாழ்றதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? யார்கிட்ட சொல்றாங்க? எல்லாத்தையும் அரசு கிட்ட சொல்றாங்க. அரசுன்னு சொல்றோம்ல, அப்ப யாருப்பா அந்த அரசு அப்படின்னு உங்களுக்கே பார்க்கணும்னு தோணுதா? அந்த அரசுக்கான ஆர்டிகல் 12, நம்ம 12 அப்ப பாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ப ரைட் டு ஃப்ரீடம்ன்றது 19ல இருந்து 22. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், எல்லாரும் சமம், 14ல இருந்து 18, சுதந்திரம் 19ல இருந்து 22. தேர்ட் என்னது, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். வார்த்தை முக்கியம், அகைன்ஸ்ட், சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். கொஸ்டின் பேப்பர்ல ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன் கொடுத்திருந்தாங்க. ஓகே, 4 ஆப்ஷன் கொடுக்கும் போது ஒன் ஸ்டேட்மெண்ட், 2 ஸ்டேட்மெண்ட், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது டக்குன்னு கரெக்ட்னு நினைச்சு போட்டாங்க. ஓகேங்களா? இப்போ 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு, 2 ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த 3வது ஸ்டேட்மெண்ட், இதை ரைட் டு எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டலுக்குலாமா உரிமை கொடுப்பாங்க? கொடுக்க மாட்டாங்கல்ல. ஆனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து என்ன பண்ணுவோம், நம்மள இது கரெக்ட் கண்டிப்பா, அப்ப ஆப்ஷன் டி தான் தப்புன்னு நம்ம போட்டு வந்துரும். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள். அப்ப யாரெல்லாம் சுரண்டலுக்கு உள்ள வந்து ஆட்கொள்ளப்படுறாங்க, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு. ஸோ நார்மலா நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துருப்போமா நம்மளோட சைல்டுஹுட்ல, ஆனா அந்த குழந்தைங்கலாம் சைல்டுஹுட்ல சைல்டு லேபரா இருந்திருப்பாங்க. அப்போ குழந்தை தொழிலாளரை தடுப்பதற்காக, குழந்தை தன்னுடைய அந்த வயசுல சந்தோஷமா இருக்கிறதுக்காக, ஓகேங்களா, அதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா ரைட் டு அதாவது ரைட் அகைன்ஸ்ட் சைல்ட் லேபர், அதுக்குள்ள இது வரும். வேற யாரை வந்து சுரண்டுறாங்கன்னா, சாதாரண மக்கள்லாம் யாரு, நார்மலா ஒரு மக்கள் இருப்பாங்க, அவங்களை கடத்திட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, பெக்கரா மாத்துறாங்க. ஓகேங்களா? பிச்சைக்காரரா மாத்துறாங்க, யாசிப்பவர்களா. அப்படி மாத்தி என்ன பண்றாங்க, அவங்களை இழிவுபடுத்துறாங்க, இழிவுபடுத்தும் தொழில்கள்லாம் அவங்களை ஈடுபடுத்துறாங்க. அப்ப இதெல்லாம் எதுல வரும் அப்படின்னா, ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். அவ்வளவுதானா? நார்மலா ஐடி மக்களே ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தானே. நார்மலா நம்மளே ரைட் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். நார்மலா 9 to 6 ஜாப் இருக்கணும், ஆனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, 9 to 9 to டைமே இல்லை, நீ வீட்டுல தானே இருக்க, சும்மா நீ பாட்டு வேலை பாரு, அதுல என்ன கஷ்டம்னு என்ன பண்ணிடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்து அவங்கள டார்ச்சர் பண்றாங்க. இதுவே எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு இதுல என்ன கரண்ட் அஃபேர்ஸ் வரும்,
உங்களுக்கு வந்து என்ன கோடு போட்டிருக்காங்க, லேபர் கோடு ஒன்று போட்டாங்க ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ல போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க லேபர் கோடு, ஏதாவது ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது ஞாபகம் இருக்கா? அதை பத்தி கூட டிவிஎஸ் நாராயணமூர்த்தி அவர்கள் கூட சொன்னாங்க. அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா மாறிச்சு. 12 hours வேலை செய்யணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டு இருந்தது. அப்ப இதெல்லாம் எதை வச்சு நம்ம படிக்கணும்னா, ஆர்டிகல் என்னது 23ல இருந்து 24, அதாவது 24 வந்து சைல்ட் லேபர், 23 வந்து மனிதர்கள் பத்தி வர்றது. ஓகேவா? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், எந்த மதத்தை வேணா நீ பின்பற்றலாம். ஓகேங்களா, நம்ம அம்மா நம்மளோட பெற்றோர்கள் வந்து இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுன்னு ஒரு வயசு வரைக்கும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம தாராளமா எந்த மதம் வேணா பின்பற்றலாம், எந்த மதத்தை வேணா என்ன பண்ணலாம், பரப்பலாம், ஸ்ப்ரெட் பண்ணலாம், அது தப்பே இல்லை. எங்களை பேப்பர்ஸ்ல வச்சு என்ன பண்ணுவாங்க, இந்த மதம் சொல்லுவாங்களா, அது தப்பே இல்லை. ஆனா யாரையுமே கட்டாயப்படுத்தி பரப்பக்கூடாது. ஓகேங்களா, நீ கண்டிப்பா இந்த மதம் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லக்கூடாது. இது ஒரு பார்ட் தான் இருக்கு. இன்னொரு பார்ட்லாம் என்ன அப்படின்னா, சபரிமலா கேஸ்லாம் உங்களுக்கு தெரியுமா? சபரிமலா கேஸ் எல்லாமே கரண்ட் அஃபேர் பா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எது தொட்டாலும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் தான். அப்ப சபரிமலா கேஸ் கூட எதுல தான் வரும்னா, ஆர்டிகல் 25ல இருந்து 28, தட் மீன்ஸ் 25, 26க்குள்ள வரும். அப்ப என்ன சபரிமலை கேஸ், பெண்கள் சபரிமலைக்கு போக கூடாது. ஓகேங்களா, அப்ப இது அவங்க சைட்ல இருந்து பார்க்கும்போது இது வந்து கல்ச்சுரல். ஆர்டிகல் 26 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட ஒரு இடத்த நிர்வாகம் செய்யறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஓகேங்களா, அப்ப சபரிமலை சொல்றது என்னது, எங்களுக்கு உரிமை இருக்கு, நாங்க என்ன வேணா சட்டம் போட்டுப்போம் அப்படின்னு. ஆனா ஆர்டிகல் 25 என்ன சொல்லுது, யாரையும் பாகுபாடு காட்டாதீங்க, ஜெண்டர் பேஸ் பண்ணி, பாலினத்தை பேஸ் பண்ணி பாகுபாடு காட்டாதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப சபரிமலை கேஸ்ல யாரும் சண்டை போட்டுக்கிறாங்க, 25ம் 26ம் சண்டை போட்டுக்கிறாங்க. 25 பெண்களை அனுமதிக்கணும்னு சொல்லுது, 26 அது எங்க இஷ்டம், எங்களோட இடம், எங்க இஷ்டம், நாங்க சட்டங்கள் எழுப்புவோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப இதுக்கு நடுவுல சண்டை போடுறதுதான் சபரிமலை கேஸ். நிறைய கேசஸ் இருக்கு. ஓகேங்களா, திருப்பரங்குன்றம் கேஸ் அதெல்லாம் கூட இதுலதான் வரும்னா, இதுலதான் நம்மளுக்கு வரும். அடுத்தது என்னது, கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமை. ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிகல் என்னது, 14 to 18, 14 to 18 முடிக்கிற ஆர்டிகல் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா டக்குனு 19 கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன உரிமை, சமத்துவம், சுதந்திரம், ஃப்ரீடம். என்ன ஆர்டிகல், 19ல இருந்து 22, 22 வயசு வரைக்கும் தான் சுதந்திரம். ஓகேவா, அதுக்கு அடுத்தது என்னது, சுரண்டலுக்கு எதிரான உரிமைகள், 23, 24. 25ல இருந்து 28 என்னது, மதம் சார்ந்த உரிமை. ஓகேங்களா, அடுத்தது 29, 30. ஸோ கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. யாருக்கான கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், யாருக்கானது, மைனாரிட்டிஸ்னா யாரு, யார் யார் சொல்லுங்க, யாரெல்லாம் மைனாரிட்டிஸ்ல வருவாங்க, எல்லாரும் சொல்லணும் ஆன்சர். நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டீங்கன்னா ஆன்சர் சொல்லிடலாம், அவங்களுக்குலாம் யோசிக்கணும். ஒன்னே ஒண்ணு. அப்புறம் ஃப்ரெண்டு சொல்லுங்க, எஸ்சிக்கு அப்புறம் யாரு, எஸ்டி, முஸ்லிம், வேற சொல்லுங்க, சீக்ஸ், வேற மதமே இல்லையாப்பா, ஜெயினிசம், புத்திசம், இவ்வளவுதானா, ஜாஸ்டினிசம் மதம் அடிப்படையில் தான் இருக்கா. வேற என்ன சொன்ன உங்களுக்கு, நான் எதுவும் எடுக்கலையா அந்த கிளாஸ்லாம். வேற என்னப்பா, வேற எதுலப்பா மைனாரிட்டி சொல்வோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனாரிட்டிஸ்ன்னு என்ன கேக்குறாங்க, பேர்லயே பாருங்க, சிறுபான்மை. அப்போ மொத்தமா 2 பேர் இருக்காங்க, பெரும்பான்மை, சிறுபான்மை. அதிகமா இருக்கிறவங்க பெரும்பான்மை, ரொம்ப கம்மியா இருக்கிறவங்க சிறுபான்மை. எப்பவுமே அதிகமா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, கம்மியா இருக்கிறவங்கள ஏதாவது, ஓகேங்களா, அவங்களை ஏதாவது ரொம்ப சப்ரஸ் பண்ணிட்டா, அந்த கம்மியா இருக்கிறவங்களுக்கு உரிமை ஏதாவது போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதனால என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கையாவே என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு சில உரிமையை கொடுக்குறாங்க. அப்ப இவங்கதான் என்னன்னு சொல்றோம், மைனாரிட்டிஸ். அப்போ ஒரு நேஷன் எடுத்துக்கிறீங்க, ஒரு இந்தியா எடுத்துக்கிறீங்கன்னா அதை 2ஆ பிரிச்சுக்கிறோம். லாங்குவேஜ் பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸ்,
ரிலீஜியன் பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸ். அப்ப இந்தியான்னு எடுத்துக்கும் போது மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, ஹிந்தி தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஹிந்தி தான் மெஜாரிட்டியா இருக்கு, மத்த எல்லா லாங்குவேஜும் என்னவா தான் இருக்கு, மைனாரிட்டியா இருக்கு. இப்ப இந்த சைடு யோசிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மைனாரிட்டியா இருக்கிற லாங்குவேஜ் தமிழும் உள்ள வருதா? இப்போ ஏன் இந்த தமிழை வந்து மைனாரிட்டின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 29, 30ல பாதுகாக்கிறோம் அப்படின்னா, ஜல்லிக்கட்டு இருக்கா? ஜல்லிக்கட்டுன்றது என்னது, கலாச்சாரம், நம்ம வந்து ஃபாலோ பண்ற கலாச்சாரம். மெரினா பீச்ல ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடும் போது நம்ம இது வந்து குரூப் 1ல ஒரு கொஸ்டினே கேட்டாங்க, ஜல்லிக்கட்டு கம்ஸ் அண்டர் விச் ஆர்டிகல்னு கேட்டாங்க. எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 29ல 1ல வருது. ஏன்னா தமிழ் பெரும்பான்மைன்னு பார்க்கும்போது தமிழ் வந்து சிறுபான்மையா இருக்கு. அந்த தமிழ்காரங்க வந்து என்ன கலாச்சாரம் ஃபாலோ பண்றாங்களோ அந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிகல் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்ப ஹிந்தி தான் மெஜாரிட்டியா இருக்குன்னா அப்ப ஹிந்தி பேசுற மக்களோட கலாச்சாரத்தை மட்டும் பாதுகாத்தா போதுமா? தமிழ் பேசுறவங்க, மலையாளம் பேசுறவங்க, தெலுங்கு பேசுறவங்க அவங்களோட கலாச்சாரத்தையும் பாதுகாக்கணும்ல. அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்கு தான் சிறுபான்மையினர் உரிமைன்னு கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருக்க முடியாது, ஜல்லிக்கட்டே நம்மளால என்ன பண்ணிருக்க முடியாது, போராட்டம் பண்ணிருக்க முடியாது. அப்ப ஜல்லிக்கட்டு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். நம்ம 29, 13 படிச்சிருவோம், கேஸ் ஸ்டடி படிக்கணும். அப்ப இது சம்பந்தப்பட்ட ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு படிச்சாதான் ஜல்லிக்கட்டுன்னு கேட்கும் போது நம்மளுக்கு அந்த ஆர்டிகல் தெரியும், 29ஆ 30ஆ அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். இப்ப மொழி அடிப்படையில் இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கலாமா? தமிழ்நாடு எடுக்கும் போது எது பெரும்பான்மை? பெரும்பான்மை மெஜாரிட்டியா தமிழ்ல என்ன லாங்குவேஜ் பேசுறோம் தமிழ்நாட்டுல? தமிழ். மத்த எல்லாமே மைனாரிட்டி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மத்தது என்னது, கன்னடம், தெலுங்கு, ஓகேங்களா, இதெல்லாம் மைனாரிட்டிஸ். உங்களுக்கு ஸ்கூல் புக்ல 6th ஸ்டாண்டர்ட்லயோ 11th ஸ்டாண்டர்ட்லயோ இருக்கு. தமிழ்நாட்டுல 2வது அதிகமா பேசப்படுற மொழி எது? தெலுங்கு. 3வது அதிகமா பேசப்படுற மொழி எது? கன்னடம். அப்போ உங்களோட ஸ்கூல் புக்லயே கொடுத்துருக்காங்க, இதை கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா, ஸ்டேட்மெண்டா கேட்பாங்க. அப்போ எதுக்குப்பா இந்த மாதிரி கொடுக்குறாங்க? தமிழ்நாட்டுல தமிழுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஊருக்கே தெரியும். ஆனா மத்த எல்லாருக்குமே இருக்காங்களா, இப்ப தெலுங்கு பேசுறவங்க இருப்பாங்க, மலையாளம் பேசுறவங்க இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ் மட்டும்தான் நீ படிக்கணும், தெலுங்கு பேசுறவங்களுக்கு எல்லாம் இங்க ஸ்கூலே இல்லை, நீங்க இங்க தமிழ் தான் படிக்கணும் அப்படின்னா அவங்க ஏதோ வேலைக்காக இங்க வந்திருக்காங்க. அப்படி வேலைக்காக வந்திருக்கவங்க தமிழ் மாறும் போது அவங்களோட மொத்த பெருமை என்னவாயிடுறாங்க, அவங்க கலாச்சாரத்தை அவங்க மறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது. நீ தமிழ்நாட்டுக்கு வாப்பா, ஆனா உன் கலாச்சாரத்தை எல்லாம் நீ மறக்க வேண்டாம், நீ உன் கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்களோட கல்ச்சரை பாதுகாக்கிறதுக்காக, அவங்களோட மொழியை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனாரிட்டி ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ் பேஸ் பண்ணி பார்த்தோம். இன்னொன்னு என்ன இருக்கு, ரிலீஜியன் பேஸ் பண்ணி. அப்ப இந்தியாவுல அதிகமா யார் இருக்காங்க, ஹிந்துஸ். 83% மேல ஹிந்து இருக்காங்க. அப்ப மத்தவங்க இருக்காங்கல்ல, யார் யாரெல்லாம் இருக்காங்க, முஸ்லிம்ஸ், கிறிஸ்டின், ஜெயினிசம், சமணம், ஓகேங்களா, ஜொராஸ்ட்ரியனிசம், இவங்களெல்லாம் பாதுகாக்கணும்ல. அதிகமா இவங்க இருக்கிறதுனால எங்க என்ன இவங்க யாராவது இவங்களோட உரிமையை மீறிட்டாங்கன்னா, எடுத்துட்டாங்கன்னா, அப்ப இவங்களுக்கும் தனி உரிமையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் சிறுபான்மையின் உரிமை. அப்போ அவங்களோட கல்வியை பத்தியும் அவங்களோட கலாச்சாரத்தை பத்தி எதெல்லாம் படிக்க போறோம், ஆர்டிகல் 29லயும் 30லயும் படிக்க போறோம். ஓகேங்களா. அடுத்தது என்னது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க, நம்ம கிட்ட இல்ல. ஆர்டிகல் 31 எதுல போயிடுச்சு, 300A போயிடுச்சு. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆர்டிகல், ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமிடிஸ். நம்ம பார்த்தோம், அடிப்படை உரிமை போயிடுச்சுன்னா டைரக்டா எங்க போகணும், நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகணும்னு பார்த்தோம். என்ன ஆர்டிகல் கொடுத்திருந்தாங்க, ஆர்டிகல் 13 கொடுத்துருந்தாங்க. இருக்கா, ஆர்டிகல் 32 இருக்கா? ஓகேவா. அப்ப இதுல நம்ம என்னெல்லாம் பார்ப்போம்னா, ஜுடிஷியல் ரிட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகேங்களா. ஜுடிஷியல் ரிட்ஸ்னா என்ன அர்த்தம், தமிழ்ல என்ன சொல்வோம், நீதி பேராணைகள். நீதி பேராணைகள் சொல்லுவோம். அப்போ ஜெய் பீம்ல ஒரு பேராணை யூஸ் பண்ணாங்களா, அது என்ன பேராணை, ஹேபியஸ் கார்பஸ். அந்த படத்துல என்ன யூஸ் பண்ணிருப்பாங்க, ஆட்கொணர்வு பேராணைன்னு சொல்லியிருப்பாங்க. ஞாபகம் இருக்கு, அந்த படத்தை அப்படியே கொண்டு வாங்க. அந்த கோட், அந்த கூண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. எடுத்துட்டு வரும்போது சொல்லியிருப்பாங்க, முதல்ல ஏபிஎஸ் கார்பஸ்க்காக முதல்ல கூண்டு போட்டிருக்கோம்ப்பா, இதுக்கு முன்னாடிலாம் இந்த கூண்டெல்லாம் இல்லப்பா அப்படின்னு கொண்டு வந்தாங்கல்ல. அப்ப ஹேபியஸ் கார்பஸ்னா என்னன்னு கேட்பாங்க. படம் தான், ஓகேங்க. அந்த மாதிரி 5க்கும் 5 படம் வந்துச்சுன்னா நிம்மதியா இருக்கும் கிளாஸ் எடுக்கிறது. கரெக்டா. அந்த படத்துல ஹீரோ இருக்காரா, மணிகண்டன் இருக்காரா, அப்ப மணிகண்டன் என்ன பண்ணிடுறாங்க, அடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா. அரெஸ்ட் பண்ணியாச்சு. எப்பவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மள யாராவது அரெஸ்ட் பண்ணா
எக்ஸப்ட் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஓகேங்களா? ஃப்ரைடே ஈவினிங் சண்டே அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா வேணும்னே அரெஸ்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா? அரெஸ்ட் பண்ணி சாட்டர்டே சண்டே நீ இரு, என்ன நீ வெறுப்பேத்துனால இருன்னு சொல்லிட்டு மண்டே தான் நம்மள விடுவாங்க. 2 நாளா நம்மள வச்சு செஞ்சிருவாங்க. கரெக்டா? அப்போ சும்மா சொன்னா அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறம் எதுக்குப்பா, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 32ல என்ன சொல்லுது அப்படின்னா, ஹேபியஸ் கார்பஸ்னா என்ன அர்த்தம்னா, நார்மலா வச்சுக்கோங்க, என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா 24 மணி நேரத்துல என்ன பண்ணிடணும், என்ன கோர்ட்ல சப்மிட் பண்ணணும். அதுக்கான முழு சப்போர்ட், அதாவது முழு என்ன சொல்லுவோம் அதுக்கு, ரெஸ்பான்சிபிள், முழு ரெஸ்பான்சிபிள் யாருக்கு இருக்குன்னா போலீஸ்க்கு இருக்கு. இப்போ என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஆனா நான் போய் என்ன சொல்றேன் கோர்ட்டு கிட்ட, நான் அரெஸ்ட் பண்ணேன், அவன் எங்கேயும் காணாம போயிட்டான், எனக்கு தெரியாது அப்படிதான் சொல்றாங்க போலீஸ். அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, அக்கார்டிங் டு ஹேபியஸ் கார்பஸ் நீ அரெஸ்ட் பண்ணா அவனை நீ முன்னாடி நிறுத்தணும். அப்போ டு ஹேவ் தி பாடி ஆஃப், அரெஸ்ட் பண்ண நபரை நீ முன்னாடி எடுத்துட்டு வந்து நிறுத்தணும். அதனாலதான் மைனா படத்துல கூட பார்த்திருப்பீங்க, அவர் பாவம் அந்த போலீஸ்கார் எவ்வளவு கஷ்டப்படுவார், அந்த சுரிலியா அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாரு. போனா போட்டுன்னு விட வேண்டியதுதானே, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு பிடிச்சி அவங்களை இது பண்றாங்க. சப்போஸ் இறந்துட்டாருன்னா என்ன நடக்கும், இவங்க தான் கொண்டுட்டு அங்க போட்டாங்க, ஓகேவா? ஏன்னா இவங்க தானே அரெஸ்ட் பண்ணாங்க, அவங்க கோர்ட்ல சப்மிட் பண்ற வரைக்கும் என்ன பொறுப்பு, இவங்க தான் பொறுப்பு. அப்போ இதுல 5 பேராணைகள் இருக்கு, ஒண்ணுதான் ஏபிஎஸ் கார்பஸ், மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஓகே, 6 பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் எத்தனை இருந்துச்சு அடிப்படை உரிமை? 7. என்ன போயிடுச்சு, சொத்துரிமை போயிடுச்சு. எந்த ஆர்டிகல் இருந்து எந்த ஆர்டிகல் போயிடுச்சு, 31ல இருந்து 300. எந்த பார்ட்ல இருந்தது, 3. எந்த பார்ட்டுக்கு போயிடுச்சு, 12. எந்த அமெண்ட்மெண்ட் மூலமா பார்த்து, 44th அமெண்ட்மெண்ட் 1978. ஸோ ஃபர்ஸ்ட் இப்ப எத்தனை இருக்கு, 6. முதல்ல அடிப்படை உரிமை என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. என்ன ஆர்டிகல், 14ல இருந்து 18. செகண்ட், ரைட் டு ஃப்ரீடம். என்ன ஆர்டிகல், 19 to 22. தேர்ட், எக்ஸ்பிளாய்டேஷன், சுரண்டல், அதுக்கு என்னது, 23, 24. அடுத்தது மதம் சார்ந்தது, என்ன ஆர்டிகல், 25ல இருந்து 28. 29, 30 என்னது, யாருக்கான கல்ச்சுரல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ்க்கானது. 31 என்ன ஆச்சு, போயிடுச்சு. ஆனா அதுக்கு பதிலா நம்மளுக்கு அப்புறமா படிப்போம் 31A என்ன, 31B என்ன, 31C என்ன, நான் லாஸ்டா உங்களுக்கு சொல்றேன். 32 என்னது, கான்ஸ்டிடியூஷனல். வார்த்தையே பாருங்க, அரசியல் அமைப்புக்கு தீர்வு காணும் உரிமை. இவங்க எல்லாத்தையும் பாதுகாக்கிற உரிமை எதுதான், இதுதான். அதனாலதான் இந்த உரிமை என்னன்னு சொல்றோம். அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு, அம்பேத்கர் ஆர்டிகல் 32 இதயம் மற்றும் ஆன்மா. எதோட இதயம் மற்றும் ஆன்மா, அரசியல் அமைப்பின் எழுதிக்கோங்க, அரசியல் அமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா, ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். இது கூட நிறைய தடவை கேட்டிருக்காங்கப்பா. ஆர்டிகல் 32 இந்த மாதிரி யார் சொன்னா, இல்ல அம்பேத்கர் என்ன சொன்னார் ஆர்டிகல் 32 மாத்தி மாத்தி கேட்பாங்க. ஓகேவா, எழுதிக்கோங்க. எழுதும் போதே அப்படியே கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டிகல்லாம்.
27th தானே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். மற்றதெல்லாம் படிச்சு வச்சிட்டீங்களா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டிபிஎஸ் கெமிக்ஸ். யாரெல்லாம் டெஸ்ட் எழுத போறீங்கப்பா? 27 டெஸ்ட் எழுத போறாங்க யார்? ஓகே, சரி கை இறக்கிங்க. என்ன டேட்? 23. நான் யூடியூப்ல வந்து கேசஸ் 2 வீடியோ போட்டிருப்பேன். யாரெல்லாம் பார்த்து வச்சிருக்கீங்க? அப்படின்னு போட்டேன்னு தெரியுமா? நம்ம அகாடமில தான் போட்டேன். கேசஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கேன். சரியா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி காதுல கேட்டுட்டாவது போங்க. ஆனா நோட்ஸ் அப்புறமா எடுக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்டான கேசஸ்லாம் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே என்ன பண்ணுங்கன்னா, ஃப்ரீயா இருக்க டைம்ல, ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு இந்த நோட்டோட பின்னாடி சைடு கேசஸ்ன்னு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. 2 வீடியோ இருக்கும். மவுண்ட் ஸ்டடி சென்டர் கேசஸ், ஹிஸ்டாரிக்கல் கேசஸ், இல்லை பாலிட்டி கேசஸ், இல்லைன்னா உங்க குரூப்ல அந்த லிங்க் நான் திருப்பி அனுப்ப சொல்றேன் மேம், அனுப்புறேன். அதை நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா, அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. என்னோட ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க எழுதிடணும் நோட்ல. அப்படி எழுதினீங்கன்னா எழுத மனப்பாடம் ஆயிடும். ஓகேவா? கேசஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நான் என்ன சொன்னேன்? ஆர்டிகல் 32 என்ன சொன்னேன்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிச்சுன்னா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறீங்களா? அது எந்த ஆர்டிகல் மூலமா? 32 மூலமா. அப்போ அந்த கேஸை எடுத்து வாதாடுறாங்களா, உங்க கேஸ் எடுத்து வாதாடுவாங்க. எல்லா கேஸுமே இம்பார்ட்டன்ட் கேஸ் இருக்காது. ஆனா உங்க கேஸ்னாலதான் ஃபர்ஸ்ட் இது நடக்க போகுது அப்படின்னா அதுதான் ஹிஸ்டாரிக்கல் கேசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய கேசஸ் நடந்திருக்கும். அடிப்படை உரிமை மீறி நிறைய கேசஸ் நடந்திருக்கும். ஸோ பாஸ்போர்ட் கேஸ், மேனகா காந்தி கேஸ்ன்னு சொல்லுவோம், சங்கரி பிரசாத் கேஸ், அப்படி இல்லைன்னா வந்து கேசவனந்த பாரதி கேஸ், அந்த மாதிரி நிறைய கேசஸ்லாம் இருக்கு. அதுதான் நான் என்ன பண்ணிருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 25ல இருந்து 30 கேசஸ் வந்து யூடியூப்ல நான் இது கொடுத்துருப்பேன், லிங்க் கொடுத்துருப்பேன், கிளாஸ் எடுத்திருப்பேன். நீங்க அது ஒரு 1 hour 1.5 hours வீடியோ இருக்கும். அது உங்களுக்கு எழுதி முடிக்கிறதுக்கு ஒரு 3 hours மேல ஆகும். ஓகேவா? புரிஞ்சு நீங்க எழுதுறதுக்கு ஒரு 4 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு வீடியோக்கு 2 நாள், ஒரு வீடியோக்கு 2 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நோட்ல புரிஞ்சு எழுதிட்டு வாங்க. ஓகேவா? ஒரு வீடியோவாவது பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எழுதிட்டு வாங்க. ஓகே? ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தனியா இப்ப நான் கிளாஸ் எடுத்தேன்னா உங்களுக்கு அது ரொம்ப லேட் ஆகும். ஓகேவா? அது இல்லாம நார்மலா சில கேசஸ் நான் எடுப்பேன். ஆனா அந்த கேசஸ் நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிட்டினா என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? பாலிட்டினா ஆர்டிகல்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், கேசஸ், கமிட்டிஸ், கமிஷன்ஸ், இவ்வளோ விஷயம் அதுல வரப்போகுது. ஓகேவா? அப்ப அது இல்லாம ஆர்டிகிள்குள்ள இருக்கிற சில விஷயங்கள் அது எல்லாத்தையும் படிக்க போறோம். அப்ப தனித்தனியா நீங்க எவ்வளவு எஃபர்ட் எக்ஸ்ட்ரா போடுறீங்க அதை பொறுத்துதான் இருக்கு. ஓகேவா? சரி, பார்க்கலாமா நெக்ஸ்ட்? இது வரைக்கும் ஓகேவா ஆயிடுச்சா உங்களுக்கு? சரி, பாருங்கப்பா. அரசே அடிப்படை உரிமையா மீறாதீங்க அப்படின்னு சொல்றோமா? அப்ப அரசுனா என்ன, ஸ்டேட்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்மளுக்கு ஸ்டேட்னா என்னன்னு தெரியும். ஸ்டேட்னா தமிழ்நாடு ஸ்டேட்டு அப்படிதான் நம்மளுக்கு தெரியும்.
இந்த இடத்துல ஸ்டேட்னா என்னன்னா மொத்தம் இந்தியாவையும் குறிக்கிறாங்க. அப்ப ஸ்டேட்லாம் என்னன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் பாராளுமன்றம், இந்தியா பார்லிமெண்ட், அப்புறம் உள்ள இருக்கிற ஸ்டேட்ஸ்ல இருக்கிற சட்டமன்றம், இந்தியா பாராளுமன்றம், ஸ்டேட்ஸ் சட்டமன்றம். அப்போ இன்னும் கொஞ்சம் உள்ள போலாமா, இன்னும் கொஞ்சம் உள்ள போனா பஞ்சாயத்து. ஓகேங்களா, உள்ளாட்சி அமைப்புகள் டோட்டலா சொல்லும் போது உள்ளாட்சி அமைப்புகள் லோக்கல் பாடி. அதை ரெண்டா பிரிக்கணுங்கன்னா பஞ்சாயத்து ஒண்ணு, முனிசிபாலிட்டி ஒண்ணு, பஞ்சாயத்து ஒண்ணு, நகராட்சி ஒண்ணு. அடுத்தது என்னது, ஸ்டாட்யூட்டரி நான் ஸ்டாட்யூட்டரி. சட்ட ரீதியான அதாவது சட்ட ரீதியான சட்டத்தை என்ன சொல்லுவோம்னா ஆக்ட் போட்டு ஒரு பாடியை உருவாக்கி இருப்போம், ஆக்ட் இல்லாம ஒரு பாடியை உருவாக்கி இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஆக்ட். அப்ப ஆக்ட் போட்டு வந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்ட ரீதியான அமைப்பு. நிதி ஆயோக் அப்படின்னு நீங்க படிக்கிறீங்களா, நிதி ஆயோக் எந்த ஆக்ட் போட்டும் வரல. அப்ப நிதி ஆயோக் இஸ் அ நான் ஸ்டாட்யூட்டரி பாடி, சட்டம் சொல்லுவாங்க, சட்டம் சாராத அமைப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்க எல்லாரும் ஸ்டேட்னு சொல்றாங்க. அப்போ இவங்க எல்லாருமே ஸ்டேட் நீங்க ஆக்ட் கொண்டு வரும்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறாம எடுத்துட்டு வாங்க ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டேட்னா யாரெல்லாம் வராங்க, இந்தியா பார்லிமெண்ட், ஸ்டேட் சட்டமன்றம், அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள், அதுக்கப்புறம் யாரு ஸ்டாட்யூட்டரி நான் ஸ்டாட்யூட்டரி. நீங்க எல்லாம் ஏதாவது எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறாம எடுத்துட்டு வாங்க. அப்ப ஆர்டிகல் 12 ஸ்டேட்னா என்ன, ஓகேங்களா, அரசோட டெஃபினிஷனா பாக்குது. இதே மாதிரி ஸ்டேட் டெஃபினிஷன் பண்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் இருக்கும். என்ன ஆர்டிகல்னா ஆர்டிகல் 36. 36 எங்க வரும், டிபிஎஸ்பில வரும். டிபிஎஸ்பில என்ன சொல்றாங்க, அரசே நீங்க நான் சொல்ற இந்த பிரின்சிபிள்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்டேட் நல்லா இருக்கும். அப்ப யாரப்ப அரசுன்னு சொல்ற, இவங்களதான் அரசுன்னு சொல்றேன். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல பாத்தீங்கன்னா 12, டிபிஎஸ்பில பாத்தீங்கன்னா 36. ஓகேங்களா, எழுதிக்கோங்க. சொல்லிக்கிட்டே எழுதுங்க, ஓகேங்களா, இதுதான் கொஞ்சம் போயிட்டு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். டெஸ்ட் எழுதுறவங்களுக்கு பார்ட்ஸ் ஷெட்யூல்ஸ் அதான் தரவா தெரியுமா, தரவா தெரியும்ல, அதெல்லாம் தெரியாம போயிடாதீங்க. யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் படிச்சாச்சா, படிக்கல, உங்களுக்கு அந்த வீடியோ பாருங்க போயிட்டு, ஓகேங்களா, டெஸ்ட் எழுதிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் முடிச்சோன்னு அந்த டாபிக் எடுக்கிறேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிச்சோன்னு. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் வர வருதா, இந்த டெஸ்ட்டுக்கு மட்டும் ஸ்கூல் புக்ல அவ்வளவு கண்டென்ட் இருக்காது, ஓகேங்களா, நீங்க ரொம்ப இருக்காது. 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஆனா போதுமான கண்டென்ட் பத்தாது உங்களுக்கு, ஆனா அது படிச்சுட்டு போகணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் டெஸ்ட் உங்களுக்கு ஸ்கூல் புக்லயும் கண்டென்ட் இருக்கு, ஓகேங்களா, ஆனா நீங்க அதை மட்டும் படிக்கூடாது. குரூப் 1 குரூப் 2க்கு ஸ்கூல் புக் பத்தாது, ஆனா முதல்ல ஸ்கூல் புக் முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் சோர்ஸ் புக் படிச்சுக்கோங்க, ஓகேவா. நீங்க இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, ஆன்லைன்? போன கிளாஸ் டெஸ்ட் சொல்லியிருந்தேனா, சொல்லாம இருக்க மாட்டேன், சொல்லலனாலும் ஏதாவது ஒரு டெஸ்ட் நீங்களே படிச்சுட்டு வந்துருங்க, ஓகேவா. என்ன டெஸ்ட், என்ன எடுத்தோம், ஆனா உங்களுக்கு மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எடுத்துட்டேன்ல, அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஹிஸ்டாரிக்கல் எடுத்தேனா, ஓகே. அதாவது நான் புது பேட்சுக்கு சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எங்கன்னு ஆரம்பிச்சேன், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் முடிச்சிட்டு தான் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எடுத்தேனா, ஓகே. ஹிஸ்டாரிக்கல் முடிச்சிட்டீங்களா, அப்போ டெஸ்ட் வைக்கலாமா, போகும்போது புதுசா வந்தவங்க கொஸ்டின்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா, அப்புறமா டெஸ்ட் வைக்கிறேன், பிரேக் அப்புறமா, பிரேக்ல ரிவிஷன் பண்ணிக்கோங்க, எப்போ மாதிரி தான். எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, எழுதியாச்சு எல்லாரும்?
சரி, அரசே நீங்க சட்டம் இயற்றும் பொழுது அடிப்படை உரிமையை மீறாத மாதிரி சட்டம் இயற்றுங்க. அரசேன்னு அரசேக்கான டெபினிஷனை ஆர்டிகல் 12 பார்த்துட்டோம். சட்டம் இயற்றும் போது அப்ப யாருப்பா சட்டம் இயற்றுவா? யாரெல்லாம் ஏற்ற சட்டத்தை சட்டம் நம்ம எடுத்துக்கிறோம், எதெல்லாம் லான்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதுதான் 13. அப்ப எதெல்லாம் லான்னு எடுத்துக்கிறோம்? பார்லிமெண்ட் உருவாக்குறதெல்லாம் லா. சட்டமன்றம், தமிழ்நாட்டு சட்டமன்றம், கேரளா சட்டமன்றம்லாம் இருக்குல்ல, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அவங்களாம் எடுத்துட்டு வர்றது லா. வேற யாரு? பிரசிடென்டால லா எடுத்துட்டு வர முடியுமா? அவங்களால ஆக்ட் பொதுவா கொண்டு வர முடியுமா? நார்மலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு மெம்பரா இருந்தாதான் ஆக்ட் கொண்டு வர முடியும். இப்ப கூட பாத்தீங்களா, இப்ப கூட சட்டமன்றம் போயிட்டு இருக்கா, சட்டமன்றம் எல்லாம் பாக்குறீங்களா? முன்னாடி எதுவும் பார்க்க மாட்டீங்க, இப்ப எல்லாரும் பார்க்கணும். ஓகேங்களா? எல்லாரும் பாக்குறீங்க வேற. பிளஸ் பார்த்து நோட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ரொம்ப என்னது, ரொம்ப நல்ல விஷயம். ஏன் அப்படின்னா, படிக்கும் போது நம்ம இது வந்துட்டு இருக்குல்ல, படிக்கும் போது வந்துட்டு இருக்கிறதுனால லைவா பார்த்துட்டு இருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம். அப்ப சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு, துணை சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுதுல்ல, அதுவே பெரிய விஷயம். அப்ப அதுக்கு நீங்க கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ரிசோர்ஸ் பண்ணுங்க. சபாநாயகர்னா என்ன ஆர்டிகல்ஸ் அப்படின்னு நான் கிளாஸ் எடுத்து முன்னாடி பார்த்து வச்சிட்டீங்கன்னா, லைவா நியூஸ் பார்க்கும் போதே அப்படியே கூகுள்ல இதெல்லாம் போட்டு பார்க்கணும். ஓகேவா? பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நாலேஜ் ரெஜிஸ்டர் ஆயிடும். நான் சொல்லும் போது ஓகே அவர்தான் அப்படின்னு. ஆனா நீங்க படிக்கும் போது பேரோட முன்னாடி ஒருத்தவங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களா பாத்தீங்களா? ஒரு லேடி உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, அவங்க யாரு? தனியா கிங் குயின் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்களா, யாரு அவங்க? சட்டமன்றம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்களா? நியூஸ் ஓபன் பண்ணீங்களா? யாரெல்லாம் பார்க்கவே இல்லை, அது பாட்டு நடக்குது, எனக்கே எக்ஸாமுக்கு டைம் இல்ல அப்படின்னு யாரெல்லாம் பார்க்கவே இல்லை சட்டமன்றத்தை, யூடியூப்ல கூட போட்டு பார்க்கல. பாத்தீங்களா எல்லாரும்? சொல்லுங்க, அப்ப நீ இது என்ன பேசினாங்கன்னு சொல்லுங்க. எழுந்து போயிட்டாங்க. சோ என்ன பண்ண, வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. வேற எதை பத்தி பேசினாங்க? ஏதாவது குறிப்பிட்ட பாமக இருக்கா? பாமக எம்எல்ஏ பேர் என்னப்பா? சௌமியா அவர்கள். ஓகேங்களா? சோ சௌமியா அவர்கள் எதை பத்தி பேசினாங்க? ஏதாவது குறிப்பிட்ட விஷயம் ஏதாவது பேசினாங்களா? தள்ளுபடி செய்யணும்னு செஞ்சாங்களா? வேற சொன்னாங்க? வேற பேசினாங்களா? பர்த்டே விஷ் பண்ணாங்களா? சரி, ஓகே. வேற? சரி, அவர் பர்த்டேக்கு ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களா? இனிமேனு நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது சட்டமன்றம் இன்னும் முடியல, சட்டமன்றத்துல என்னெல்லாம் நடந்துச்சு, யார் என்னென்ன ஸ்கீம் பத்தி என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் பத்தி பேசினாங்கன்னு நீங்க ஒரு நோட்ல எழுதி எடுத்துட்டு வரணும். ஏன்னா இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ். எப்படி டிஎன்பிசி எந்த மாதிரி மாறுவான்னு இதுக்கப்புறம் தெரியாது. ஓகேங்களா? போன வரைக்கும் அந்த கவர்மெண்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்கன்னு கேட்டாங்க. கரெக்டா? இந்த கவர்மெண்ட்ல அந்த ஸ்கீம் கேட்க மாட்டாங்களா? இல்லப்பா, அது ஒரு ஸ்கீம், அது ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம். ஸோ கேட்பாங்க. அது கூட சேர்ந்து இந்த கவர்மெண்ட் என்னெல்லாம் பேசுறாங்களோ நீங்க அதெல்லாம் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? யாரோ பாக்குறாங்க, உங்க அப்பா அம்மா, தாத்தா பாட்டி, பெரியமா பெரியப்பா எல்லாரும் பாக்குறாங்களா? டிஎன்பிசி படிச்சு நம்ம அது கூட பாக்கலன்னா என்ன அர்த்தம்? சோ டெய்லியுமே என்ன பண்ணுங்க, சட்டமன்றம் பார்க்கணும். சரியா? ஓகே. சரி, எதுக்காக வந்த லா. லானா என்ன அர்த்தம்? சட்டம்னா என்ன அர்த்தம்? அப்ப சட்டம்லாம் யாரெல்லாம் சட்டம் ஏற்றுவாங்க? பாராளுமன்றம் சட்டம் ஏற்றுவாங்க. ஒரு ஸ்டேட்ல இருக்க சட்டமன்றம் சட்டம் ஏற்றுவாங்க. பிரசிடென்ட்டுக்கும் கவர்னருக்கும் சட்டம் ஏற்ற அதிகாரம் இல்ல. ஆனா இப்ப ஏன் அதிகாரம் இல்ல? பிகாஸ் he is not a member. ஓகேங்களா? எம்எல்ஏ இருந்தாதான் ஆக்ட் கொண்டு வர முடியும், எம்பின்னு இருந்தாதான் ஆக்ட் கொண்டு வர முடியும். ஆனா பிரசிடென்ட்டும் கவர்னரும் நாட் அ மெம்பர். இது சும்மாலாம் சொல்லல, இது ஸ்டேட்மெண்ட்ல கேட்பாங்க. ஏன் பிரசிடென்டால ஆர்டினரி லா மேக் பண்ண முடியாதுன்னா, பிகாஸ் he is not a member. அவர் உறுப்பினர் அல்ல. அப்ப அவரால் எடுத்துட்டே வர முடியாதா? ஸ்டேட்மெண்ட் அசெஷன் முடியாதுன்னு கொடுத்தா தப்பு, எடுத்துட்டு வர முடியும். எப்ப எடுத்துட்டு வர முடியும்? அவருக்கு அவசர கால சட்டம்னு ஒரு பவர் இருக்கு, ஆர்டினன்ஸ்னு ஒரு பவர் இருக்கு. அப்ப மட்டும் ஒரு பிரசிடென்டால ஒரு கவர்னர்னால என்ன பண்ணலாம்? ஒரு லாவை மேக் பண்ணலாம். நீங்களே படிக்கும் போது அசெஷன் நீங்களே உருவாக்கிக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் நீங்களே உருவாக்கிக்கோங்க. அப்போ நார்மலா ஒரு பிரசிடென்ட் கவர்னரால சட்டம் ஏற்ற முடியுமா? முடியாது. ஏன்? பிகாஸ் இஸ் நாட் அ மெம்பர். அப்ப ஏற்றவே முடியாதா? ஏற்ற முடியும். அப்படி எடுத்துட்டு வர ஆக்ட தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆர்டினன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டினன்ஸ் அவசர கால சட்டங்கள். அப்ப அவசர கால சட்டங்கள் ஆர்டினன்ஸ்னா என்ன அர்த்தம்னா, லோக்சபா இருக்காதுப்பா. ஓகேங்களா?
சட்டமன்ற பேரவை இருக்காது. இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, எப்பவுமே வருஷத்துக்கு 3 தடவை நடக்கும். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல 2 தடவை நடக்கும், இந்தியாவில பாத்தீங்கன்னா 3 தடவை நடக்கும். அப்ப அந்த 3 தடவை நடக்காத டைம்ல டக்குன்னு எமர்ஜென்சியா ஒரு ஆக்ட கொண்டு வரணும்னா அப்ப பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு, லோக்சபா இல்லாத பொழுது ஆக்ட கொண்டு வருவாரு. அப்புறம் லோக்சபா வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆக்ட் என்ன பண்ணுவாரு, லோக்சபா கிட்ட கொடுத்து அதை பாஸ் பண்ணுவார். ஓகேங்களா? லோக்சபா ரொம்ப முக்கியம். ஏன்னா லோக்சபால யார் இருக்காங்க, எம்பிஸ் இருக்காங்க. அந்த எம்பியை டைரக்டா யார் தேர்ந்தெடுக்கிறோம், நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி இல்லாத பொழுது பிரசிடென்ட் என்ன பண்றாரு, ஒரு ஆக்ட ரெடி பண்றாரு. அது அப்படியே எப்பவுமே அதே மாதிரி இருக்குமா, பெர்மனண்டா இருக்குமா? கொஸ்டின் பெர்மனண்டா இருக்குமா? ஆர்டினன்ஸ் லா பெர்மனண்டா இருக்குமா? பெர்மனண்டா இருக்காது. ஆனா எப்படி பெர்மனண்டா மாத்தணும்னா, லோக்சபா அந்த ஆக்ட பாஸ் பண்ணா மட்டும்தான் அது பெர்மனன்ட் ஆகும், இல்லைன்னா அது பெர்மனன்ட் ஆகாது. உங்களுக்கு புரியலதான், நான் இன்னொரு தடவை சொல்லட்டுமா? புரியலன்னா முகத்துலயாவது காமிங்க டிஃபரன்ஸ், அப்பனா அப்படியாச்சும் நான் கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டினன்ஸ் அவசர கால சட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, லோக்சபா இல்லாத பொழுது பிரசிடென்ட் ஒரு அவசரமா ஒரு ஆக்ட் கொண்டு வராரு அப்படின்னா அதை தான் ஆர்டினன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஆர்டினன்ஸ் ஆக்ட் பெர்மனண்டா எப்பவுமே அப்படியே செல்லுமானா செல்லாது. அப்ப இதை எப்படி செல்ல வைக்கலாம், இது எப்படி வேலிட் பண்ணலாம் அப்படின்னா, லோக்சபா வரணும், அந்த அமர்வு நடக்கணும். அந்த அமர்வு நடந்த உடனே இந்த பில்ல அந்த எம்பிஸ் கிட்ட கொடுப்பாங்க. அந்த எம்பிஸ் இந்த பில்ல பாஸ் பண்ணுவாங்க. பாஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பில் ஆக்டா தொடரும். பாஸ் பண்ணல, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரசிடென்ட்டே எடுத்துட்டு வந்தாலும் இந்த ஆக்ட் என்ன பண்ணிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க. ஏன், பிரசிடென்ட் ஆச்சேனா பிரசிடென்ட் விட யார் பவர், நம்ம பவர், நம்மளால தேர்ந்தெடுக்கப்பட்ட லோக்சபா எம்பி பவர். ஓகேங்களா? அதனால்தான் அதுதான் ஆர்டினன்ஸ் சொல்லுவோம். அப்ப பிரசிடென்ட்டும் கவர்னரும் எப்ப மட்டும்தான் ஆக்ட் கொண்டு வர முடியும்னா ஆர்டினன்ஸ்ல மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதுக்கான ஆர்டிகல் வந்து 123 213 இருக்கும். இப்போ படிச்சுக்கோங்க, இப்பயே கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட்டோட அவசர கால சட்டம் 123 ஜூட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கவர்னருக்கு இந்த 2 மட்டும் மாத்துங்க, 213. ஓகேங்களா? ஆர்டிகல்னா என்ன அர்த்தம், நம்ம பார்ட்ஸ் 5ல இருந்து 11 12ல இருந்து 35 படிக்கிறோம்ல, உள்ள இருக்க ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம்ல, அந்த ஆர்டிகல் தான் இது. அடுத்தது ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர்ஸ். டிஎன்பிசி எக்ஸாம் நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் பண்றாங்களா, இதுதான் ஜிஓ. இதையும் நீங்க என்னவா எடுத்துக்கணும், இதையும் நீங்க லாவா எடுத்துக்கணும். அப்ப இந்த லா, இவங்க எடுத்துட்டு வர லா, பார்லிமெண்ட்ல ஏற்றப்படுற லா, இந்த எந்த லாவுமே என்ன பண்ணக்கூடாது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீறக்கூடாது. ஓகேங்களா? சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 13 என்ன அர்த்தம், லானா என்னன்னு சொல்லுது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது இன்டைரக்டா ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுது. சோ எதை பத்தி பேசுது, ஜுடிஷியல் ரிவ்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன வார்த்தை சொல்றேன், இன்டைரக்டா. ஆர்டிகல் 13ல ஜுடிஷியல் ரிவ்யூ வேர்ட் இல்ல. போன தடவை குரூப் 1 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், குரூப் 2 பிலிம்ஸ்ல அசர்ஷன் என்ன கொடுத்திருந்தாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகல், ஜுடிஷியல் ரிவ்யூ கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குன்னு கொடுத்திருந்தாங்க. எல்லாருமே ஆமா இருக்கு, ஆர்டிகல் 13 ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி தான் பேசுதுன்னு எல்லாரும் ஆன்சர் போட்டாங்க. ஆனா ஆன்சர் என்ன வந்துச்சுன்னா, அசர்ஷன் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு வந்துச்சு. அப்ப ஜுடிஷியல் ரிவ்யூக்கான மீனிங் கொடுத்துருக்காங்க, ஆனா அந்த வார்த்தை கான்ஸ்டிடியூஷன்ல இல்ல. ரிவ்யூனா என்ன அர்த்தம், தமிழ்ல சொல்லுங்க. ரிவ்யூ, மூவி ரிவ்யூ என்ன பண்ணுவீங்க, மூவி ரிவ்யூனா என்னப்பா ரிவ்யூ? அவ்வளவுதான், ரிவ்யூ பண்றீங்க. அந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு என்ன பண்றீங்க, அதை வந்து புனராய்வு, மறு ஆய்வு, அந்த மாதிரி ரிவ்யூ பண்றீங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஒரு பார்லிமெண்ட், நீங்க தான்ப்பா எம்பிஸ். ஓகேங்களா? நீங்க என்ன பண்றீங்க, ஆக்ட் கொண்டு வரீங்க. இந்த ஆக்ட் அடிப்படை உரிமையை மீறுதா இல்லையான்னு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது, ரிவ்யூ பண்ணுது. அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. அப்படி ரிவ்யூ பண்ணும் போது நீங்க எடுத்துட்டு வர ஆக்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மீற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஆக்ட் செல்லாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இல்ல கொடுக்கவே இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை. law which against fundamental rights, அடிப்படை உரிமையை மீற மாதிரி ஆக்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது என்ன ஆகாது, செல்லாது, அதெல்லாம் வாய்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இந்த வேலையை யார் செய்யறாங்க, சுப்ரீம் கோர்ட் செய்யறாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவோம், இன்டைரக்டா ஜுடிஷியல் ரிவ்யூ. இந்த லைனே கேட்பாங்க, இதுக்கான இது எங்க இருக்கு அப்படின்னா
ஆர்டிகல் 13ல 2 இது எல்லாமே 13 தான். ஆனா முக்கியமா 13ல 2 the laws which are அப்ரைட்ஸ் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமையை மீற மாதிரி இருந்ததுன்னா அந்த லால என்ன ஆகாது, செல்லாது. இது இன்டைரக்டா ஜுடிஷியல் ரிவ்யூ பத்தி பேசுது. ஆனா ஜுடிஷியல் ரிவ்யூன்ற வார்த்தை எங்க இல்ல, ஆர்டிகல் 13லயோ கான்ஸ்டிடியூஷன்லயும் இல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற என்ன கேட்பாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்ற வேர்ட் எந்த கண்ட்ரில இருந்து எடுத்தோம், தப்புன்னு சொல்லுங்க. வெரி குட் வெரி குட். நான் கூட வந்தோடனே சொன்னேனே, ஜட்ஜு ஜுடிஷியல் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது யூஎஸ்ஏ. ஓகேங்களா, எல்லாருக்குமே இப்போ ஜுடிஷியல் ரிவ்யூ மீனிங் புரிஞ்சுதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மீனிங் தான் கொஸ்டின். நீங்க மனப்பாடம் பண்ற ஆர்டிகல்ஸை விட இப்ப மீனிங் தான் எதிர்பார்க்கறாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூனா ஒரு ஜட்ஜ், ஒரு நீங்க போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட போய் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மீறிச்சு நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்டு கிட்ட கேக்குறீங்கன்னா அந்த சுப்ரீம் கோர்ட் மறு ஆய்வு செய்யறாங்க, பார்லிமெண்ட் கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க ஏதாவது சட்டங்கள் வந்து அடிப்படை உரிமையை மீற மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த சட்டங்கள் செல்லாதுப்பா அப்படின்னு சொல்றதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா, எழுதிக்கோங்க. எதுனா புரியாம இருக்க ஏதாவது பாயிண்ட்? ஓகேவா உங்களுக்கு? 12:13 இவ்வளவு நேரம் ஆகுதா? ஜுடிஷியல் ரிவ்யூ மீனிங் புரிஞ்சுச்சாப்பா? ஏன்னா கண்டிப்பா கொஸ்டின்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸா தான் இருக்கும், மீனிங் வச்சுதான் இருக்கும். சரியா? அந்த முதல் லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி வேணா லைனை கேட்பாங்க, அப்படியே லைன் எதிர்பார்க்காதீங்க, மீனிங் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி சரி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சமத்துவ உரிமை. 14, 15, 16, 17, 18. 14 ஒரு சட்டம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த சட்டமா இருந்தாலும், இந்தியாவில் இருக்கிற எந்த சட்டமா இருந்தாலும் அந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா எல்லா மக்களும் ஒண்ணுதான், எதுலையுமே என்ன பண்ணாதீங்கன்னா பாகுபாடு காட்டாதீங்க. அப்ப எதுலலாம் அப்படின்னா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு. 2 பாயிண்ட் நம்ம ஆர்டிகல் 14ல படிக்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. நான் நோட்ஸ் தரேன், எழுதாதீங்க. ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லானா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம நிறைய படம்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஜெய்பீம் படமே பார்த்துருப்பீங்க. ஜெய்பீம் படத்துல இருந்து வெளியே வருவாங்க, வெளியே வர ஒருத்தவங்களை ஜாதியின் அடிப்படையில் பிரிச்சு நீ கீழ் ஜாதியா, அப்ப தப்பு பண்ணலாம் கூட நீ என்ன பண்ணு, இன்னொரு குற்றத்துக்கு அவங்க உள்ள அனுப்புவாங்க. பாத்தீங்களா? அந்த மாதிரி சட்டம்ல போட்டிருக்கா, ஜாதியின் அடிப்படையில தப்பே செய்யறதுனால என்ன பண்ணணும், உள்ள அனுப்பணும், திருப்பியும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் கொடுத்துருக்கா? இல்ல. அதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது, சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம், ஜாதியின் அடிப்படையிலயோ எதுலயும் நீங்க என்ன பண்ணக்கூடாது, பாகுபாடு காட்டக்கூடாது. அடுத்தது என்னது, அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஆல்னா எல்லாருமே சமமா ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, நம்ம பின்னாடி பார்க்கலாம் எக்ஸப்ஷன்ஸ். இப்போ வெறும் நீங்க ஆர்டிகல் மட்டும் படிங்க, எல்லாரும் சமம்பா, ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. இது கூட சேர்த்து ஒன்று எழுதிக்கோங்க. ஏன் இது ஒரு மாதிரி இருக்கு? ஓகே தானே, வார்த்தை புரியுது தானே உங்களுக்கு? இது ரொம்ப பிளர்டா இருக்கா, பரவாயில்லையா? புரியல, நான் சொல்றேன் உங்களுக்கு, நல்லதா இருந்துச்சு. சரி ஓகே, இங்க பாருங்க. அப்போ சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் அப்படின்ற வார்த்தையை யூகேல இருந்து எடுத்திருக்கோம், அனைவருக்கும் சமமான பாதுகாப்பு அப்படின்றது யூஎஸ்ஏல இருந்து எடுத்திருக்கோம். சரியா? இதை பத்தி இன்னும் கொஞ்சம் சில எக்ஸப்ஷன்ஸ்லாம் இருக்கு, அது பின்னாடி 14 போட்டு எக்ஸப்ஷன் போட்டு தரேன். 15 பாருங்க, வார்த்தை முக்கியம். மதம், இனம், ஜாதி, பாலினம், பிறப்பிடம், 5 வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்க அதே தான். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மொத்த
மொத்தம் உலகத்துல இனம் இருக்குமா, இனத்துக்குள்ள போனீங்கன்னா மதம் இருக்கும், மதத்துக்குள்ள போனீங்கன்னா ஜாதி இருக்கும். அப்ப 3 ஞாபகம் வச்சுக்கலாம், இனம், மதம், ஜாதி. அடுத்தது பாலினம் இருக்கு, இன்னொன்னு என்னது ஒண்ணு, அடுத்தது பிறப்பிடம். ஓகேங்களா? இந்த எந்த பேஸ்லயும் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பாகுபாடு காட்டக்கூடாது. இந்த 5 வார்த்தையை மாத்தி கேட்பாங்க, மரபுன்னு ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த மரபுலாம் எங்க வரும் அப்படின்னா ஆர்டிகல் 16ல படிப்பீங்க. ஓகேங்களா? மரபுலாம் 15ல எது வரக்கூடாது, மரபு இருக்கக்கூடாது, வாழ்விடம் இருக்கக்கூடாது, இதுல வரும். ஓகேங்களா? உள்ள நம்ம படிக்கும் போது இந்த வார்த்தை வரும். கேட்பாங்க டிஃபரன்ஸ் பிட்வீன் 15 and 16 அப்படின்னு பார்க்கும்போது இந்த வார்த்தைலாம் இதுல எக்ஸ்ட்ரா வரும். ஏன் வரும், ஏன் வந்து என்ன சொன்னா மரபு ஏன் வரக்கூடாது அப்படின்னா, மரபுன்னா என்ன பார்த்தோம், இப்போ எங்க அப்பா வந்து என்னது ஒரு கார்பெண்டரா இருக்காரு, இப்போ எங்க அப்பா வந்து செருப்பு தைக்கிறாரு, எங்க அப்பா வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களே, முடி கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மரபு பேஸ் பண்ணி நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது. எதுல, வேலையில. உங்க அப்பா இதானே செஞ்சாரு, நீ எதுக்கு இந்த வேலைலாம் கேட்கற, நீ அந்த வேலைக்கே போன்னு சொல்றாங்களா, அப்போ வேலை சம்மந்தப்பட்டது தானே மரபு. அப்போ நீங்க எதுல படிக்கணும்னா 16ல படிக்கணும். 15 எதுக்காகனா படிப்புக்காக, 16 எதுக்காக அப்படின்னா வேலை வாய்ப்புக்காக. ரெண்டுமே ஒரே வார்த்தை தான் சொல்லும். ஓகேங்களா? அப்போ 15 பாகுபாடு காட்டாத. எங்க பாகுபாடு காட்டாத, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல அட்மிஷன் பண்ணும் போது பாகுபாடு காட்டாத அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 16 பாருங்க, பொது வேலை வாய்ப்பு. எல்லாருக்குமே அரசு வேலை வாய்ப்பு பொதுவாக தான் இருக்கணும், இதுல நீ பாகுபாடு காட்டக்கூடாது. அப்போ உங்க அப்பா இந்த வேலை தானே செஞ்சாரு, உனக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, அவங்கள டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழித்தல். ஸோ நம்மளோட ஸ்கூல் புக்கோட முதல் பேஜே என்னது, தீண்டாமை ஒரு பாவச் செயல், பெருங்குற்றம்னு முதல் பேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கூல் பசங்க படிச்சு அதை வந்து மண்டையில ஏத்துறதுக்காக. அப்போ இதை பத்தி பேசுறது, யாராவது தீண்டாமையை வந்து பண்றாங்க, தீண்டாமை ஒருத்தருக்கு செய்யறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜெயில தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஆர்டிக்கல் இருக்கானா, ஆர்டிக்கல்ல சாதாரண மக்கள் மேல ஜெயில போடுறதுக்கு இல்லை. ஆர்டிக்கல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அரசே நீங்க சட்டம் ஏற்றும் போது ஆர்டிகல் 17 பார்த்து சட்டம் ஏற்றுங்கன்னு அரசுக்கிட்ட தான் சொல்றாங்க. அப்ப நிறைய பேர் அரெஸ்ட் பண்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் எப்படி அரெஸ்ட் பண்றாங்க, இதெல்லாம் சில ஆக்ட் எல்லாம் இருக்கும், SC ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட்லாம் இருக்கும், அந்த ஆக்ட் படி தான் அரெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன பண்றாங்க, ஒரு நபர் என்ன பண்றாங்க, ஒருத்தரை வந்து நீ கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்க, எதன் அடிப்படையில, ஜாதியின் அடிப்படையில. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க தீண்டாமை செய்யறாங்களா, அப்போ அந்த குறிப்பிட்ட நபர் மேலே SC ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட் போட்டு அவங்களை கைது செஞ்சிருவாங்க. ஒருத்தர் SC ST அட்ராசிட்டி ஆக்ட்ல கைது செஞ்சாங்கன்னா ஓகேங்களா, அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கும். ஓகேங்களா? இந்த சில தண்டனைலாம் ரொம்ப பனிஷ்மெண்ட் அதிகமாக இருக்கும். போக்சோல அரெஸ்ட் பண்ணுறாங்க, SC STல அரெஸ்ட் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கும். ஸோ அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அப்போ ஆர்டிக்கல் ஸ்டேட்டுக்கிட்ட தான் சொல்லுது, ஆனால் அந்த ஆர்டிக்கலுக்குள்ள சில ஆக்ட் எல்லாம் போடுவாங்க, அந்த ஆக்ட் தான் மக்கள் வந்து இதை மீறக்கூடாதுக்காக பாதுகாக்கப்படுது. ஓகேவா? அடுத்ததான் ஆர்டிக்கல் 18 பட்டங்களை ஒழித்தல். ஸோ உங்களுக்கு திவான் பகதூர், ராவ் பகதூர் அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வச்சிருந்தீங்கன்னா அந்த பட்டங்கள்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது. ஆங்கிலேயர் காலத்தில் கொடுத்த பட்டங்கள் ஒழிச்சிடணும். அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்கல்ல, உங்களோட பட்டதாரி பட்டம் வச்சுக்கலாம், நாட்டுக்கு சேவை பண்ணியிருப்பீங்கல்ல, டிஃபென்ஸ் பாதுகாப்பு பட்டங்கள் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா பத்மபூஷன், பத்ம விபூஷன், பாரத ரத்னா இந்த மாதிரி விருதுகளை வச்சுக்கலாம். இப்போ 14 வந்து எதை பற்றி பேசுது, ஆல் ஆர் ஈக்குவல். 15 டிஸ்கிரிமினேஷன் பண்ணாதீங்க. எதில், சும்மா மண்டையில் ஞாபகம் வச்சுக்கோங்க, மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில். 16 வேலை வாய்ப்பில் பாகுபாடு காட்டக்கூடாது. 17 என்னது, அன்டச்சபிலிட்டி. 18 என்னது, பட்டங்கள். ஸோ இது எப்படி நம்ம சின்னதாக ஷார்ட்கட், நிறைய ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விஷயம் பார்த்துப்பாங்கப்பா. இங்கிலீஷில் வேணும்னா எப்படி ஞாபகம் வச்சுப்பாங்கன்னா EDOUT. ஓகேவா? ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில்ஸ். இங்கிலீஷில் மட்டும் சொல்கிறேன், தமிழில் நான் சொல்கிறேன். ஸோ EDOUTன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஈக்குவாலிட்டி, டிஸ்கிரிமினேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி, அன்டச்சபிலிட்டி, டைட்டில். இது இல்லாமல் என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க இந்த க்ளூ கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. 14 Feb 14 என்ன சொல்லுவோம், லவ்வர்ஸ் டேவா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அப்பா கிட்ட போயிட்டு சும்மா இது ஞாபகம் வச்சதுக்காக அந்த பொண்ணு வந்து அப்பா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன்ப்பான்னு சொன்னோன்னே அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, படத்தில் வர மாதிரிலாம் எனக்கு சமமாக இருக்காரான்னு பார்க்குறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பையனை என்ன பண்ணுறாரு, பையனும் பொண்ணும்ப்பா
மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா பாகுபாடு காட்டுறாரு. அந்த பையன் என்ன பண்ணுறாரு, பாகுபாடு காட்டுறாரு. அடுத்தது என்னது, வேலை இருக்கான்னு கேட்குறாரு. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சமமாக இருக்கான்னு கேட்குறாரு. 14 லவ்வர்ஸ் டே 14 சமமாக இருக்கியான்னு பார்க்குறாரு, பாகுபாடு காட்டுறாரு, உனக்குலாம் என்ன வேலைன்னு கேட்குறாரு. ஓகேங்களா. ஸோ வேலைன்னு கேட்டவுடனே என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் தீண்டாமல் தான், நான் பண்ணக்கூடாது தானே. ஸோ தீண்டாமையில் வேலை செய்கிறாரு. இப்போ அதெல்லாம் கேட்டோன்னா அவருக்கு என்ன ஆயிடுச்சு, படித்து பட்டம் வாங்குறாரு. ஓகேங்களா. IPS IAS TNPSC Group 2 அந்த மாதிரி ஒரு பட்டம் வாங்கிட்டார். இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். நம்மளுக்கு தேவை ஆர்டிகல்ஸ். சும்மா ஸ்டார்டிங் மனப்பாடம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலாடா, ஆனால் தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலாக எனக்கு தெரியாதான்னு ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி பற்றி பேசியிருப்பாங்க. அங்கே ஆர்டிகல் 18 எதை பற்றி கொடுத்துருப்பான், அன்டச்சபிலிட்டின்னு கொஸ்டின் கொடுத்துருப்பான். கரெக்டுன்னு போட்டு வந்துடும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஆர்டிக்கலா, இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியுன்ற ஒரு டக்குன்னு என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு மிஸ்கால்குலேஷன் ஆகிடும். ஓகேவா. படிச்சுக்கிறீங்களா, எழுதிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. எக்ஸப்ஷன்ஸில் எழுத முடியுமா, எழுத முடியாது. சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். எழுதி முடிக்கிறீங்களா, முடிச்சிட்டிங்களா? இதுக்கு எக்ஸப்ஷன்ஸ் இப்போ 14க்கு என்ன எக்ஸப்ஷன், 15க்கு என்ன எக்ஸப்ஷன்ஸ் பார்க்கலாம். 14க்கு என்னப்பா, 14 என்ன சொல்றாங்க, எல்லாரும் சமம்னு சொன்னுமா. எல்லாரும் சமமா, யோசிங்க. எல்லாரும் சமமா, என்ன பண்றோம், ரிசர்வேஷன் கொடுக்குறோமா. பெண்களுக்கு ரிசர்வேஷன், எஸ்சிக்கு ரிசர்வேஷன், எஸ்டிக்கு ரிசர்வேஷன், ஓபிசிக்கு ரிசர்வேஷன். அப்போ இத்தனை ரிசர்வேஷன் கொடுத்துட்டு சமம்னு சொல்றீங்களே அப்படின்னு நம்மள கேட்பாங்களே. அப்போ யார் சொல்றாங்க எல்லாரும் சமம்னு, கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அந்த கான்ஸ்டியூஷனே நான் திருத்துறேன். ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனை திருத்து 15ல் என்ன பண்றேன், சில சேஞ்சஸ் கொண்டு வரேன். என்னெல்லாம் சேஞ்சஸ் கொண்டு வரேன் எழுதிட்டீங்க தானே, போலாம்ல. இது எழுதிக்கோங்க, நான் சொல்றேன் அப்படி. சரி கவனிங்கப்பா. ஆர்டிகல் 14 அனைவருக்கும் பாதுகாப்புன்னு பார்த்துமா, எல்லாருக்கும் பாதுகாப்பா. இப்போ நான் போற ஒரு ரோட்ல
பக்கத்துல பிரசிடென்ட், அதேதான் எக்ஸாம்பிள் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நான் போறேன், அதே மாதிரி தான்ப்பா எக்ஸாம்பிள் இருக்கும், சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நான் போற ரோட்ல பக்கத்துல பிரசிடென்ட் போறாருன்னா நானும் அவரும் ஒன்னாவ போக முடியும், நானும் அவங்களும் ஒன்னாவ போக முடியும். எனக்கு தூக்கி போட்டுருவாங்க அந்த சைடு. அவங்க பக்கத்துல யாரெல்லாம் இருப்பாங்க? பிளாக் கேட், பெரிய பெரிய வண்டிங்க, இவங்களெல்லாம் இருப்பாங்க. ஏன்னா she is a president of India. ஓகேங்க, ஒரு கான்ஸ்டியூஷனோட ஹெட்டே யார் தான்? பிரசிடென்ட் தான். அப்போ ஒரு ஸ்டேட்டோட ஹெட்டே யார் தான்? கவர்னர் தான். அப்போ இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, ஏன்னா அரசியல் அமைப்பு அந்தஸ்து கொடுத்துருக்கு. அப்போ நான் போய் கோர்ட்ல போய் அக்கார்டிங் டு ஆர்டிகல் 14 ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் எனக்கு கொடுக்கலன்னா கேட்க முடியாது. நீ இப்படி கேட்பலாம் எனக்கு தெரியும், அதனால தான் கான்ஸ்டியூஷன்லேயே சில எக்ஸம்ஷன்லாம் நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் தப்பு செஞ்சா நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவாங்க. பிரசிடென்ட் தப்பு செஞ்சாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஜனாதிபதி, இந்தியாவின் அரசியல் அமைப்பு தலைவர். அப்படி வச்சோம்னா இந்தியாவுக்கு அவமானம். அப்போ அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் ஓகேவா? இல்லை, அவங்க போஸ்ட்ல இருந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க போஸ்ட்ல இருக்கும் போது என்ன பண்ண மாட்டாங்க? அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமான பாயிண்ட். அப்போ அவங்க சிவில் கிரைம்ஸ் இல்லை சிவில் பனிஷ்மெண்ட்ஸ், கிரிமினல் பனிஷ்மெண்ட்ஸ். சிவில்னா என்ன அர்த்தம்? சொத்துரிமை அந்த மாதிரி விஷயம். கிரிமினல்னா கொலை அந்த மாதிரி. ஒரு பிரசிடெண்டா இருக்கும் போது, அந்த போஸ்ட்ல இருக்கும் போது அவங்க மேல கிரிமினல் வழக்குகள் போட மாட்டாங்க, சிவில் கேசஸ் போட மாட்டாங்க. சிவில் கேசஸ்க்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சாரி கிரிமினல் கேசஸ்க்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் பிரசிடெண்டா இருக்கேன், என் மேல கிரிமினல் கேஸ் போட்டாங்கன்னா அதுக்கு நான் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை, என்ன கைது செய்ய முடியாது. இப்போ சிவில் கேசஸ், சொத்துரிமை அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அப்பையும் என்னை டைரக்டால அரெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 2 மாதம் முன்னாடி எனக்கு நோட்டீஸ் கொடுப்பாங்க, ப்ரியார் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? சிவில் சம்மந்தப்பட்ட கேஸுக்கு நான் ஆஜராகணும். அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிரசிடென்ட்டும் ஒரு கவர்னரும் கிரிமினல் அண்ட் சிவில் ப்ரொசீடிங்லேருந்து பாதுகாக்கிறது தான் ஆர்டிகல் 361. அப்போ எல்லாருக்கும் சமமான பாதுகாப்பு இல்லை, இவங்களுக்குலாம் எக்ஸ்ட்ரா பவர்ஸ், எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜ் தராங்க. அப்போ எதுக்கு என்னென்னலாம் சொன்னேன் நான்? ஸோ ஒரு பிரசிடென்ட்டும் கவர்னரும் கிரிமினல் கேஸுக்கு என்ன பண்ண தேவையில்ல? ஆஜராக தேவையில்லை. ஓகேங்களா? போக வேண்டாம். ஓகேவா? ஆனால் அது சிவில் கேசஸாக இருந்ததுன்னா 2 months ப்ரியாரா என்ன பண்ணிடணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். இப்போ எப்படி கொஸ்டின் கொடுப்பாங்கன்னா, கிரிமினல் கேஸ்க்கு 2 months முன்னாடி நோட்டீஸ் கொடுக்கணும். சிவில் கேசஸ்க்கு வந்து என்ன, அவர் பிரச்சனையே இல்லை, அவரை கைது செய்ய முடியாதுன்னு கொடுப்பாங்க. தப்பு தானே? கிரிமினல் கேஸ் வச்சு அவர்கிட்ட எதுவுமே பண்ண முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ, நீ கொலை பண்ணிட்டா, கொள்ளடிச்சிட்டேன்னு ஒரு பிரசிடென்ட்டை சொல்லவே முடியாது அவர் போஸ்ட்ல இருக்கும் போது. சிவில் கேசஸ்க்கு 2 மாதம் முன்னாடி. இப்போ எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? சிவில் கேசஸ்க்கு இமீடியட்டாக அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க, இமீடியட்டாக அவரை வந்து ஆஜராக சொல்லுவாங்க. சிவில் கேசஸ்க்கும் 2 மாதம் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இதுதான் குரூப் 1 கொஷின்ஸ். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட்ல இப்படி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொலை செஞ்சாங்க, கொள்ளை அடிச்சாங்கன்னா அவரை அரெஸ்ட் பண்ணவே முடியாது. ஆனால் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயம், சிவில் சம்மந்தப்பட்ட விஷயம்னா 2 மாதம் முன்னாடி நோட்டீஸ் கொடுப்பாங்க. இது யாரோட பவர்? பிரசிடென்ட் அண்ட் கவர்னரோட பவர். எங்கே இருக்க? ஆர்டிகல் 361. இதுதான் ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவாங்க. ஓரளவுக்கு புரிஞ்சுச்சாப்பா? ஓகே, இது இன்டெப்த் தான் உங்களுக்கு. ஆனால் இப்போ குரூப் 1ல கொஸ்டின் கேட்கறதுனால நான் இப்போயே உங்களுக்கு கிளாஸ் எடுத்துடுறேன். சரிங்களா? அடுத்தது 361A. 361Aனா மீடியா. இப்போ நான் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ப்பா, நான்லாம் vlog எடுக்கிறேன். பார்லிமெண்ட்டில் போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் vlog எடுக்கலாம் நான் சொன்னேன்னா என்னை பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? உள்ளே போட்டுருவாங்க, இல்லை வெளியே அமுச்சிருவாங்க. இதே நான் வந்து தந்தி டிவி, இது வந்து தலைமுறை டிவினா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? வீடியோ எடுக்க அனுமதி கொடுப்பாங்க. ஏன்னா ஆர்டிகல் 361A மீடியா நாடாளுமன்ற விஷயங்களை வெளியிடலாம். யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ்லாம் வந்தாங்கன்னா வெளியே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு அவங்களுக்கு பவர் கொடுக்கறது 361A. ஏன் இதில் படிக்கிறோம்? ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் டு ஆல்னு சொன்னோம்ல, ஆனால் இவங்களுக்குலாம் இல்லை. ஏன்னா நாங்கள் ஆர்டிகல்ஸ் எக்ஸப்ஷன் கொடுத்து வச்சுருக்கோம். 105, 194 எம்எல்ஏ எம்பி கொடுக்குற ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். ஒரு எம்பியாக இருக்கும் போது அவங்கள அரெஸ்ட் பண்ணலாமா, எந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணலாம், அதை பற்றி பேசுறது 105. எம்எல்ஏ இருந்தாங்கன்னா 194. இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல்ஸ்ப்பா. ஸோ நம்ம நினச்சிட்டு இருப்போம்ல, இந்த ஆர்டிகல்ஸ் 14, 15, 16லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம், நம்ம நினைப்போம். ஆனால் அதுக்குள்ளே நம்ம இந்த ஆர்டிகல்ஸும் சேர்த்து படிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோம். கிரிமினல் கேஸ் வந்து இது எப்படி எழுதிக்கலாம்? கிரிமினல் கேஸ் ப்ரொசீடிங் போக தேவையில்லை. ஓகேங்களா? நீதிமன்றத்துக்கு முன் ஆஜராக தேவையில்லை, இங்கே 2 மாதத்துக்கு முன் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சும்மா உங்களோட
உங்களோட ரன்னிங் நோட்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க, பர்ஃபெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதுல? எதுவும் இல்லையா? ஆட் பண்ணிங்கன்னா வருது, இதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுங்க. இப்போ கரெக்டா? கரெக்டா? எதை சேர்த்துட்டீங்க? சரி, இதுக்கு சொல்றேன். இங்க பாருங்கப்பா, ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டக்கூடாது. பாலினத்துல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னா ஜெண்டர்ல, ஆனா என்ன பண்றாங்க, விமனுக்கு ரிசர்வேஷன் தராங்களா, பின்னாடி நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு என்ன பண்றாங்க, ஆர்டிகல் 15(3) கான்ஸ்டிடியூஷன்ல எழுதி வச்சுட்டாங்க. 15(3) பெண்களுக்கு பாகுபாடு காட்டலாம். ஓகேங்களா? எதுக்காகனா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்காக, என்ஹான்ஸ்மெண்ட்டுக்காக. அடுத்தது 15(4) பின்னாடி தான் ஆட் பண்ணாங்க. ஸோ எப்போ ஆட் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 1951 தான் எஸ்சி எஸ்டி என்ன பண்றாங்க, ஆட் பண்றாங்க. ஓபிசி பின்னாடி தான் ஆட் பண்றாங்க. 1992க்கு அப்புறம் தான் ஓபிசி வருது. அப்போ நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வேஷன் யாருக்கு கொடுக்குறாங்க? சமூகத்துல பின்தங்கி இருக்கணும், எஜுகேஷன் கல்வியில பின்தங்கி இருக்கணும், சமூகத்தாலும் கல்வினாலும். அப்ப யாருக்கெல்லாம் சமூகத்துல ஈக்குவாலிட்டி கொடுக்கல, யாருக்கெல்லாம் கல்வியில ஈக்குவாலிட்டி கொடுக்கலையோ அவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் கொடுக்கறத பத்தி பேசுறது 15ல பார்ட் 4. ஓகேவா? ஸோ இந்த எஸ்சி எஸ்டி மட்டும் எப்போ வந்திருக்கும்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட். அப்போ நம்மளுக்கு முன்னாடி ரிசர்வேஷனே இல்லையான்னு இல்லை, 1940 வரைக்கும் ரிசர்வேஷன், 1950 வரைக்கும் ரிசர்வேஷன் இருந்தது. 51ல ஒரு கேஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ரிசர்வேஷனை தூக்கிட்டாங்க. செண்பகம் துரைராஜன் வழக்கில் இது தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் 50ல கேஸ் நடந்துச்சா, 51ல கேஸ் நடந்துச்சா, அப்பவே அமெண்ட்மெண்ட் பண்ணி திருப்பியும் இந்த எஸ்சி எஸ்டிக்கு ரிசர்வேஷனை கொண்டு வராங்க. கேஸ்லாம் அப்புறமா நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓபிசி அப்புறமா 1992ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் சமூகத்திலையும் கல்வியிலும் பின்தங்கி இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்க பாருங்க 15ல 6 யாருன்னா பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்காங்க. இது வரைக்கும் எந்த வருஷம் வரைக்கும்? பொருளாதாரத்தில் பின்தங்கியது. அப்ப இது எப்ப எடுத்துட்டு வந்தாங்க? 103 கரெக்டா? 103
2019. அப்போ 2019 முன்னாடி வரைக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்குலாம் ரிசர்வேஷன் இல்லை. நீ சமூகத்தில் பின்தங்கியிருக்கியா, கல்வியில் பின்தங்கியிருக்கியா, உனக்கு நான் ரிசர்வேஷன் தரேன். ஆனால் உனக்கு உண்மையாலே காசு இல்லைன்னா நான் என்ன பண்ணேன், இப்போ சப்போஸ் இப்போ சமூகத்தில்னா இவங்கெல்லாம் வந்துருவாங்களா, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி. அப்போ இது இல்லாதவங்க யார், எஃப்சியா இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ எஃப்சி வந்து பணக்காரங்களே இருப்பாங்களா? அந்த காலத்துல எஃப்சி வந்து காசு இல்லை, காசு நல்லா இருந்தாங்க, எல்லா வேலை வாய்ப்புலாம் அவங்க இருந்தாங்க. ஆனால் இந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு என்ன இல்லை, அவங்களும் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கும் நம்ம ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு நரேந்திர மோடி அவர்கள் பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா 103வது சட்ட திருத்தம் 2019 என்ன பண்றாங்க, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ், 10%. இப்போ ஆட் பண்ணுங்கப்பா, 49.5 10%. இப்போ எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு, 59.5. உங்ககிட்ட யாருக்கிட்டையாவது கேட்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எவ்வளோப்பா ரிசர்வேஷன் இருக்குன்னா 59.5. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முன்னாடி கேட்குறாங்கன்னா 49.5. ஸோ இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்க, ஆர்டிகல் 14 பாகுபாடு காட்டுறாங்களான்னா பாகுபாடு காட்டுறாங்க. பிரசிடென்ட்டுக்கு, மீடியாவுக்கு, எம்பிக்கு, எம்எல்ஏக்கு 361, 361A, 105, 194. ஆர்டிகல் 15 பாகுபாடு காட்டுறாங்களா, காட்டுறாங்க. 15 விமனுக்கு காட்டுறாங்க. 15 சோஷியலி அண்ட் எப்பவுமே எஸ்சி எஸ்சின்னு படிக்காதீங்க, சமூகத்தில் கல்வியில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆர்டிகல் 15 6 பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. 15 5 என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த ஐஐடி, ஐஐஎம் காலேஜ்லாம் இருக்குல்ல, அந்த காலேஜில் இந்த ரிசர்வேஷன்லாம் செல்லோன்னு சொல்கிறது தான் 15 5 இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா நீங்கள் இன்டெப்த்தாக தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போ எக்ஸப்ஷன்ஸ். சரியா? அப்போ நம்ம 14 எக்ஸப்ஷன் பார்த்துட்டோம், 15 எக்ஸப்ஷன் பார்த்துட்டோம். 16 எக்ஸப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, தெலுங்கானாலையும் ஆந்திராலையும் வந்து அவங்க அந்த ஊர்க்காரங்க மட்டும்தான் எக்ஸாம் எழுத முடியும். அது மட்டும்தான் என்னது, அது எழுதிக்கோங்க, அதுக்கான ஆர்டிக்கல் எழுதிக்கோங்க. இது ஃபுல்லாக எழுதி, இது யாரை எழுதணுமா, இது எல்லாரும் எழுதிட்டீங்களா? எழுதுங்க, இது எழுதுங்க ஃபர்ஸ்ட். உண்மையாலே உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இதில்? ஆனால் ஒரு மாதிரி லைட்டாக அப்படி இருக்கா? அப்போ வந்து இன்னைக்கு போய் கொஞ்சம் படிச்சுட்டு எதெல்லாம் புரியலையோ அதெல்லாம் ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது நீங்கள் படித்தாதான் உங்களுக்கு டவுட் வரும், இல்லைன்னா டவுட் வராது. போயிட்டு எனக்கு இந்த பாயிண்ட் மட்டும் புரியலாம், ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சப்போஸ் நாளைக்கு வரும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, இல்லை நான் வரும்போது அந்த டவுட் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் மட்டும் என்ன பண்ணாதீங்க, வர டெஸ்ட்டில் தப்பு பண்ணாதீங்க. நீங்களாம் டெஸ்ட் எழுதாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, எக்ஸாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த டெஸ்ட் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த கொஷின் பேப்பரில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட கொஷின்ஸ் மட்டும் அவங்ககிட்ட ரவுண்ட் பண்ணி வாங்கிட்டு எப்படிலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுங்க. சரியா? டைம் இருந்தால் நான் அனலைஸ் பண்ணுறேன். ஆனால் உங்களுக்கு டிஸ்கஷன் இருக்குல்ல, அன்றைக்கி ஈவினிங் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணுங்கப்பா, எல்லாருமே டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. டெஸ்ட் எழுதாதவங்களும் ஈவினிங் டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எப்போவுமே கொஷின் பேப்பர் உங்களுக்கு தெரியல, கொஷின் புதுசாக இருந்தாலும் டிஸ்கஷன் பண்ணும்போது அதை பற்றி ப்ரீஃபாக உங்களுக்கு கொடுப்பாங்க. சரியா? அப்போ இந்த டிஸ்கஷன் நீங்கள் படிக்கலனாலும் டிஸ்கஷன் அட்டன் பண்ணும்போது இந்த கொஷின்ஸ் இப்படி தான் கேட்பாங்கன்னு ஒரு ஐடியா வருமா? அப்படி ஐடியா தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் படிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு நாலேஜ் வந்து, ஓ இப்படி தான் கொஷின் கேட்பாங்கன்னு உங்கள் மைண்ட் போய் அங்கே அட்டன் ஆகும். அதனால 27th அன்னைக்கு டெஸ்ட் இருக்குது. டிஸ்கஷன் எத்தனை மணிக்கு உங்களுக்கு? 2 to 5. அப்போ 2 to 5 வந்து என்ன பண்ணுங்க, அந்த டிஸ்கஷன்ஸை எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? அட்டன் பண்ணிட்டு நீங்கள் அதுக்குள்ளே டெஸ்ட் படிச்சுக்கலாம்ல, படிச்சு வச்சுக்கோங்க. மற்றவங்களாம் டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ணுங்க, மேம் ஒத்துப்பாங்க. ஓகேங்களா? டிஸ்கஷன்ஸ் அட்டன் பண்ண இருக்குதானே? டிஸ்கஷன்ஸ் இருக்குதான், ஜிஎஸ்க்கு டிஸ்கஷன்ஸ் இருக்குதான். போலாமா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் எக்ஸப்ஷன்ல ஆர்டிகல் 16 போட்டுக்கோங்க. ஆர்டிகல் 16 ஆர்டிகல் 16ல ஆர்டிகல் 16 ஓட எக்ஸப்ஷன்ஸ் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா. ஓகேங்களா?
371 ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குப்பா. 371 ஒரு டெம்பரவரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 371 ABCDEF நிறைய போகும். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து 371D எதை பற்றி பேசுதுன்னா ஆந்திராக்கும் தெலுங்கானாக்கும் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் பற்றி பேசுது. நம்ம அதில் ஒரு பாயிண்ட் மட்டும்தான் படிக்கிறோம். என்ன பாயிண்ட் படிக்கிறோம்? அவங்க எக்ஸாமில் அவங்க மட்டும் தான், அவங்களோட ஸ்டேட்டில் அவங்க மட்டும் தான் எக்ஸாம் எழுத முடியும். ஆனால் இதில் ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தான் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 371D ஆந்திரா தெலுங்கானா பற்றி. DE கூட இருக்கும். ஈயும் வந்து அவங்களோட யூனிவர்சிட்டிஸ் பற்றி பேசுகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இது மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நான் சொல்கிறேன், இது முடிச்சுட்டு சொல்கிறேன். ஞாபகப்படுத்திங்க. நான் நினச்சிட்டே இருந்தேன், அதுக்குள்ள இல்லை, மறந்துட்டு. தமிழ்நாடு ரிசர்வேஷன் போயிட்டேன். சாரி எழுதியிருந்தீங்கன்னா சாரி.
ஓகே. 10 வருஷம். நரசிம்மராவ் எந்த வருஷம் போட்டிருந்தேன்? கவனிங்கப்பா. ஓகே, இது நான் உங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கும்போது இந்த இடத்துல மாற்றி கொடுத்துருந்தேனா தமிழ்நாடு ரிசர்வேஷன் கொடுத்துருக்கேன். அங்கே பக்கத்தில் தமிழ்நாடு ரிசர்வேஷன் போட்டுக்கோங்க. ஓகேவா? இது சென்ட்ரல் கவர்மெண்டோட ரிசர்வேஷன். அதுதான் தமிழ்நாடோடது. இது சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே எடுத்துகிட்டு போகிறேன். அது கரெக்ட் தான், ஆனால் தமிழ்நாடு அது. ஓகேவா? இங்கே பாருங்கப்பா. ஸோ ரிசர்வேஷனோட இது நீங்கள் யூனிட் 5ல் ரிசர்வேஷன் ஒரு டாபிக் இருக்கும். அதில் நீங்கள் இதை பார்ப்பீங்க, சேர்த்து இதுலேயும் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 1947 சுதந்திரத்து அப்போலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரிசர்வேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் பார்க்கும்போது எஸ்சிக்கு 15%, எஸ்டிக்கு 7.5% இருந்துச்சு. தமிழ்நாட்டில் பார்க்கும்போது மாறும். ஓகேங்க, தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ கொடுக்குறாங்க, 15%, எஸ்டிக்கு 1% கொடுப்பாங்க. நம்ம அதை வேண்டாம், இப்போதைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்க்கலாம். 22.5% போயிட்டே இருந்தது. இந்த செம்பக்கம் துரைராஜன் வழக்கு, அதாவது செண்பகம் துரைராஜன் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்தியில் வந்து செம்பாக்கம்னு சொல்லுவாங்க. இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்டர்ப்பா, ஒரு MBBS சீட்டுக்காக படிக்கிறதுக்காக உள்ளே போகிறாரு. அவர் ஒரு மார்க் எடுத்திருக்காரு, அவர் கூட இருக்கிறவர் கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுக்கிறார். யாருக்கு வேலை கிடைக்கணும், யாருக்கு அந்த சீட்டு கிடைக்கணும், MBBS சீட்டு செண்பகம் தானே கிடைக்கணும். ஆனால் யாருக்கு கிடைக்குதுன்னா இவருக்கு கிடைக்குது. ஏன் கிடைக்குதுன்னா இவர் வந்து ரிசர்வேஷன் வாங்குறார். ஸோ SC ST இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசர்வேஷன் வாங்குறார். இப்போ இவர் சைட்லேருந்து பார்க்கும்போது ஆமாப்பா, அவங்க வந்து சமூகத்தில் பின்தங்கி இருக்கோங்க, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், நல்லது தான். ஆனால் இவர் சைடில் பாருங்க, இவர் என்ன சொல்றாரு, எதில் பாகுபாடு காட்டுறாங்க, இவரை ஜாதியின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறாங்க தானே. ஜாதியில் கம்மியாக இருக்குன்னு தானே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இவர் சைடில் பார்க்கும்போது ஜாதியின் அடிப்படையில் பாகுபாடு காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அரசியல் அமைப்பையே மீறீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கேஸ் போடுறாரு மெட்ராஸில். அப்புறம் தான் கோர்ட்டுக்கே அட ஆமால, ஏன்னா 1950 தான் கோர்ட்டே உருவாச்சு, கரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டே உருவாச்சு. அட ஆமாலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த ரிசர்வேஷனும் கேன்சல் பண்ணிடுறாங்க. அப்போ செண்பகம் துரைராஜன் வழக்கில் தான் மொத்த ரிசர்வேஷனும் கேன்சல் பண்ணுவாங்க. இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். இப்போ இதை யார் மீறுவாங்க, பார்லிமெண்ட் மீறுவாங்க. எப்பவுமே பார்லிமெண்ட்டுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். பார்லிமெண்ட் மீறுறாங்க. பார்லிமெண்ட் என்ன நினைக்கிறாங்க, கான்ஸ்டியூஷன்ல இப்படி சொல்லியிருக்கிறதுனால தானே இந்த ரிசர்வேஷன் எடுக்கிறேன், நான் கான்ஸ்டியூஷனே மாத்துறேன்னு அரசியல் அமைப்பை முதல் முறையாக திருத்துறாங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் 1951 திருத்தி பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொன்னியா ஜாதியின் அடிப்படையில், நான் அந்த ஆர்டிகல் 15லேயே சேஞ்ச் எடுத்துட்டு வரேன்னு இந்த அமெண்ட்மெண்ட்டை தான் என்ன பண்ணுறாங்க, 15ல் 4 இன்சர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ புரியுதா? எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்க. நீ யார் சொல்கிறதுக்கு, கான்ஸ்டியூஷனே நான் திருத்துவேன், 15 எதிர்க்கிறது தானே இதை எடுத்தேன், நான் 15லேயே சேஞ்ச் பண்ணி 15ல் 4 எடுத்துகிட்டு வந்து SCயும் STயும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்ட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மண்டல், ஓகேங்களா, மண்டல் கமிஷன் கேஸ் இல்லைப்பா, இது கமிஷன், மண்டல் கமிஷன் போடுறாங்க. மண்டல் கமிஷன் யாருடைய பீரியட்ல, யார் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது போடுறாங்கன்னா மொரார்ஜி தேசாய் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது. ஸோ இவர் வந்து முதல் காங்கிரஸ் அல்லாத பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? இந்த மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறமா VP சிங் வருவார். இதுக்கு நடுவில் ஒரு மினிஸ்டர்ஸ் தான் வருவாங்க, அவங்களாம் வந்து காங்கிரஸ். ஸோ யார் வருவாங்க மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறமா, சொல்லுங்க யார் வருவாங்க, ஐடியா இருக்கா உங்களுக்கு? நான் சொல்லியிருப்பேனே ஆர்டர், ஏதாவது சொல்லலை, ஞாபகம் இருக்கா? மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் சரண் சிங் வருவார்ப்பா. அதுக்கப்புறமா யார் வருவார்னா இந்திரா காந்தி வருவாங்க, ராஜீவ் காந்தி வருவாங்க. அப்போ இவங்க எல்லாருமே யாருன்னா காங்கிரஸ்காரங்க. இவர் யாரு, காங்கிரஸ் அல்லாதவர். இப்போ நம்மளுக்கே தெரிஞ்சது தான்.
வேற வேற கட்சிக்காரங்க தான் அந்த கட்சிக்காரங்களோட ஸ்கீம்ஸை மோஸ்ட்லி எடுத்துட்டு வர மாட்டாங்க. அப்போ காங்கிரஸ் அல்லாதவர் எடுத்துட்டு வந்ததை காங்கிரஸ் வந்தவொன்னு அதெல்லாம் என்ன பண்ணல, இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அதுக்கப்புறம் விபி சிங் வராரு, அவர் தான் என்ன பண்றாரு, இதை எடுத்துட்டு வராரு. அப்போ பிபி மண்டல் கமிஷன் எதுக்காக போடப்பட்டாங்கன்னா பேக்வர்ட் கிளாஸ்க்காக போடப்படுறாங்க. ஓகேங்களா, பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துக்காக போடுறாங்க. ஏன்னா ஓபிசிக்கு இவர் தான் ரிசர்வேஷன் கொடுத்தாரு. பிசினா என்ன அர்த்தம், பேக்வர்ட் கிளாஸ். ஓபிசினா அதர் பேக்வர்ட் கிளாஸ். நம்ம தமிழ்நாட்டிலலாம் எதை ஃபாலோ பண்ணுறோம், இவங்க வந்து பிசி எம்பிசி எல்லாத்தையும் சேர்த்து ஓபிசின்ட்டாங்க. நம்ம எம்பிசி தனியாக பிசி தனியாக வச்சுருப்போம். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. பிபி மண்டல் கமிஷன் 1979 ஃபார்ம் பண்ணுறாங்க, 1980 ரிப்போர்ட் தராங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கரெக்டாக 10 வருஷம் கழிச்சு 1990 இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கொண்டு வந்தது மொரார்ஜி தேசாய், இம்ப்ளிமெண்ட் பண்ணது விபி சிங். அதனால தான் விபி சிங் என்னன்னு சொல்கிறோம், நீதி காத்தவர் அப்படின்னு கருணாநிதி அவர்களே சொல்லியிருப்பார். விபி சிங் என்ன சொல்வார், நீதி காத்தவர்னு சொல்லியிருப்பார். தூங்காதீங்கப்பா தூங்காதீங்க, கவனிங்க. நெக்ஸ்ட் நரசிம்ம ராவ் 1991 பிஎம்மா வரார். ஓகேவா, இப்போ நான் எனக்கு முன்னாடி இருந்த பிஎம் வந்து இது செஞ்சுட்டாரு அது செஞ்சுட்டாருன்னு சொன்னோன்னே இப்போ எனக்கும் வந்து என்னது, நம்மளும் ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இவர் என்ன பண்றாரு, ஓ நீ ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் கொடுத்தனா, நான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் ஒன்று கொண்டு வந்து 10% ரிசர்வேஷன் கொடுத்தேன். நம்ம முன்னாடி தானே சொன்னோம், நரேந்திர மோடி அவர்கள் டைமில் தானே 10% வந்ததுன்னு. அப்போ இது என்னதுன்னா, இது வந்திருக்கும் ஆனால் இது ரத்து செஞ்சுருவாங்க. ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், இதுக்கு ஏன் இப்போ 27 வந்தது, 13 வச்சுக்கலாம்ல. ஏன் 27 வந்ததுன்னா, இதை ஆட் பண்ணிங்கன்னா 22.5 எஸ்சியும் எஸ்டியும். இப்போ இதை ஆட் பண்ணுங்கள் 27, இது கூட ஆட் பண்ணுங்கள் 27ஐயும் 22.5ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 49.5. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ரிசர்வேஷன் 50 தாண்டக்கூடாது, ரிசர்வேஷன் 50 தாண்டக்கூடாது. அதனால மண்டல் என்ன பண்ணுறாரு, மைனஸ்லாம் பண்ணி ஓபிசிக்கு 27 கொண்டு வந்துட்டாரு. இப்போ நரசிம்மராவ் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 10 ஆட் பண்ணதுனால என்னவாயிடுச்சு, 59.5 ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டை மீறுதா, அதனால் அடுத்த வருஷமே ஒரு கேஸ் போட்டாங்க. இது ஆரம்பிச்சது யாரு, மண்டல். அதனால மண்டல் மாதிரியே ஒரு கேஸ் போட்டாங்க, மண்டல் கேஸ். இதை போட்டவங்க யாரு, இந்திரா சஹானி. அதனால இந்த கேஸ் என்னன்னு சொல்லுவாங்கன்னா மண்டல் கேஸ் ஆர் இந்திரா சஹானி கேஸ். இந்த கேஸ் பற்றி நம்ம பின்னாடி படிக்கலாம், அது ரொம்ப பெருசு, நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வரும். நம்ம அதை பின்னாடி நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் முடிக்கும் போது கூட பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி படிக்கணும், ஆரம்பிக்கிறது செண்பகம் துரைராஜன். அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் ரிசர்வேஷன் தப்பு, ஏன்னா அது அரசியல் அமைப்பை மீறுது. அதனால இவங்க சண்டை போட்டு முதல் முறையாக அரசியல் அமைப்பை திருத்துறாங்க. 15க்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னு தானே சொல்கிற, அந்த 15ஐயே நான் சேஞ்ச் பண்ணி அதிலேயே நான் ரிசர்வேஷனை தூக்கி வச்சிருவேன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மண்டல் 1979 ஃபார்ம் பண்ணி 80 ரிப்போர்ட் தராங்க. 10 வருஷம் கழிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அப்போ 90 ஓபிசி ரிசர்வேஷன், 1991 எக்கனாமிக்கலி வீக்கர் ரிசர்வேஷன், 1992 கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்ட உடனே இதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க, இதுக்கு மட்டும் வேணான்னு சொல்லுவாங்க இந்த கேஸில். ஓகேங்களா, எங்கெல்லாம் கேஸ் வருதோ அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் எழுதிக்கோங்க. இதுதான், இதை நீங்கள் ஒழுங்காக படிச்சிட்டிங்கன்னா ரிசர்வேஷனே ஓரளவுக்கு முடிச்ச மாதிரி ஆகிடும். ஓகேவா, எனர்ஜிலாம் போயிடுச்சா? ஓகே, சரி. இங்கே என்ன பார்த்துட்டு இருந்தோம், ஸோ அன்டச்சபிலிட்டிக்கான டெஃபினேஷன் கான்ஸ்டியூஷனில் இல்லை, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அதுக்காக அப்போ மக்களை பாதுகாக்கிறதுக்காக, தீண்டாமையிலேருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்காக நிறைய ஆக்ட்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஆக்ட் தீண்டாமை ஒழிப்பு சட்டம் 1955. இதை தான் பெயர் மாற்றி சிவில் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1976 கொண்டு வந்திருக்காங்க. பேரை மாற்றி கொடுப்பாங்க, வருஷத்தை மாற்றி கொடுப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஆக்டில் தான் ஃபாலோ பண்ணுறோமானா இல்லை, இதுக்காக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க, SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஓகே, ப்ரிவென்ஷன் ஆஃப் SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். ஓகே, வன்கொடுமை பாதுகாப்பு சட்டம். இதுதான் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் யாராவது பார்க்குறீங்க SC/ST கொடுமைப்படுத்துகிறாங்க, இல்லை வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, இந்த தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த கோயிலுக்கு போகக்கூடாது, ஏதாவது டிஸ்கிரிமினேட் பண்ணுறாங்க, இல்லை வார்த்தையில் இது பண்ணுறாங்கன்னா, இது நம்ம அவங்க கிட்ட போய் சொன்னோன்னா என்னது
கோர்ட் கிட்டயோ இல்லை வந்து போலீஸ்கிட்டயோ நம்ம சொல்கிறோன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஆக்ட் சொல்லுது. இந்த ஆக்டில் யாராவது அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பெயிலபிள், நான் பெயிலபிள். ஓகேங்களா, பெயில் கொடுக்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் வாச்சாத்தி. ஓகேங்களா, வாச்சாத்தி பற்றி தெரியும்ல. வாச்சாத்தி இன்சிடென்ட் பற்றி யாருக்கு தெரியும்? வாச்சாத்தி என்னப்பா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. வாச்சாத்தி கிராமம் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூடியூப்பில் வாச்சாத்தின்னு போடுங்க, இன்சிடென்ட்னு போட்டிங்கன்னா எவ்வளோ யூடியூப் வீடியோஸ் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஸோ தருமபுரி மாவட்டத்தில் தான் வாச்சாத்தின்னு ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சந்தன மரம். ஓகேங்களா, சந்தன மரம் தான் அவங்களோட முக்கியமான ஒரு ரெவென்யூவாக இருக்குது. அந்த சந்தன மர கடத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யாருக்கு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, சந்தன மரம்னா யார்? வீரப்பனுக்கு தொடர்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அது பொய் தான் முக்கால்வாசி. சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரெவென்யூ ஆஃபீஸர், ஓகேங்களா, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ரெவென்யூ ஆஃபீஸர் இவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிராமத்தில் போய் ரொம்ப மோசமான நிலைமையில் என்ன பண்ணுறாங்க, அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இருக்க வீடெல்லாம் உடச்சி, கை கால்லாம் உடச்சி, ஓகேங்களா, அங்கே இருக்கிற ஒரு 15 பெண்களுக்கு மேலே பாலியல் வன்கொடுமை செஞ்சு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ 16, 17 வயசு இருக்க ஒரு பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சு இப்போ தான் ரீசெண்டாக தான் அதுக்கு 2023 தான் அது கேஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ எப்போ நடந்துச்சு? 1992 நடந்துச்சு. அப்போ இப்போனா எத்தனை வருஷம் ஆயிருக்கு சொல்லுங்கள்? 2002, 2012, 2022. அப்போ 20 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எத்தனை வயசு? 50 வயசு. அப்போ பார்ட்டியானதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கிற தப்பு பண்ண நிறைய பேர் என்ன ஆயிட்டாங்க? இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ எந்த ஆக்ட் படி பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்த ஆக்ட் படி தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப மோசமான நாள். ஓகேவா, அந்த வாச்சாத்தி பிரச்சனைலாம் அது அப்புறம் பாருங்க, சும்மா வாச்சாத்தின்னு போட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்க. இப்போ இந்த ஆக்ட் அப்போ யாரெல்லாம் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஃபாதரை கூட என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்து இந்துவிலேருந்து கிறிஸ்டினாக மாறி இருப்பாங்க, அவர் ஃபாதராக மாறி இருப்பார். அவரை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அடிச்சிருப்பாங்க நிறைய பேர். அப்போ அவங்களுக்கு வந்து அடித்தவங்க மேலே SC ST கேஸ் போட்டிருப்பாங்க. அதுதான் இப்போ பிரச்சனையாக போயிட்டு இருந்தது. அப்போ அந்த ரிலீஜனை பற்றி பேசியிருப்பாங்க. அப்போ மதம் மாறினா SC வந்து இன்னும் செல்லுமா செல்லாதான்னு இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் போயிட்டுருக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஓகேவா, எழுதிக்கிட்டீங்களா? அவ்வளோதான். 18 ஒன்றுமே இல்லைப்பா. 18 வந்து டைட்டில்ஸ். இந்த டைட்டில்ஸ் மட்டும் பார்க்கலாம், எழுதிக்கோங்க அதை. ஓகே, ஸோ ஆர்டிகல் 18 என்ன பார்க்குறீங்க? ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க மிகப்பெரிய ஒரு டைட்டில் வச்சு உங்கள் பக்கத்தில் உட்காந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? தாழ்வு மனப்பான்மை வந்துடும்ல. காயத்ரியும் கூப்பிட்டா ஓகேங்களா,
ஸோ ஹேமான்னு கூப்பிட்டா ஓகே. ஆனால் ஹேமா, மகாராணி, திவான் பகதூர் அப்படிலாம் கூப்பிட்டோன்னா பக்கத்தில் இருக்கவங்க என்ன ஆகிடும், தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஸோ அப்படிலாம் கூட யாரும் டிஸ்கிரிமினேட் ஆகக்கூடாதுன்னு அந்த மாதிரி பட்டங்கள்லாம் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கஷ்டப்பட்டு 4 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்கோம்ல, அதை மட்டும் போட்டுக்கோங்கப்பா. காயத்ரி பிஇ, பிஎஸ்சி என்னெல்லாம் படிச்சிங்களோ அந்த டிகிரிலாம் போட்டுக்கோங்க பக்கத்தில். வேற என்னது, பத்ம விருது, ஓகேங்களா, என்னென்ன யாரெல்லாம் விருது வாங்கியிருக்காங்களோ அந்த விருதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் டிஃபென்ஸ், கொலோனல், மார்ஷல் அந்த பேர்லாம் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் நாட்டுக்காக போராடி இருக்கீங்க. சரி, என்னடா இது இவ்வளோ ட்விஸ்ட் ஆகுது, நாட்டுக்காக போராடி இருக்கீங்க, வேற என்னது, பாடுபட்டிருக்கீங்க, ஓகேவா. ஸோ அதனால இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. பத்ம விருது எப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா 1954. பாரத ரத்னா, பத்மபூஷன், விபூஷன் எல்லாமே வந்து பத்ம விருதுன்னு சொல்லுவாங்க, பத்மஸ்ரீ எல்லாமே, ஓகேவா. ஸோ இதோட இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது என்னது, வெறும் 12, 13, 14, 15, 16, 17, 18 7 ஆர்டிக்கல் தான் நம்ம பார்த்து வச்சுருக்கோம். ஆனால் புரிஞ்சுதா, இதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது, அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு, சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து ஃப்ரீடம் பார்க்கலாம், சரியா. ரைட் டு ஃப்ரீடம் அதெல்லாம் கொஞ்சம் கடன்னு பார்த்துடலாம். இதெல்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, சீக்கிரம் அப்படியே சேர்த்து படிச்சுக்கோங்க. வேறு என்ன பார்க்கணும், வேறு என்ன பார்க்கணும், டெஸ்ட்டு வச்சுட்டோம். ஸோ டெஸ்ட்டு எழுதுகிறவங்க நம்ம முடிக்கல தான், ஓகேவா. ஸோ முடிஞ்சிச்சுப்பா கிளாஸ், தேங்க்யூ.